we are inaugurating the ceremony officially and நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இன்னைக்கான நாள்ல நிறைய இன்சைட்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய தாட் ப்ரோவோக்கிங்கான விஷயங்கள் எல்லாமே நீங்க இங்க மேடையில வந்து ஸ்பீக்கர்ஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க and it is more or less going to be ஒரு knowledge sharing session இன்னைக்கு இருக்க போகுது அந்த வகையில the very first speaker of today, it is my immense pleasure in welcoming. He believes that money making is not the ultimate goal. Protecting it, growing it, and living without financial anxiety is. Through Way to Fortune, he is building a community to help people make smarter financial decisions and build wealth with clarity, confidence, and peace of mind. ஒரு நல்ல கைத்தட்டலோட let's welcome the finance monk அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய the RS வெங்கடேஸ்வரன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம். ஒரு நல்ல கைத்தட்டலோட very much Mr. Venkatesh for coming us, accepting our invitation and இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் the finance ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் இப்பதான் கொஞ்சம் தெரிய வந்துட்டு இருக்கு and அந்த வகையில you are also building a community அப்படிங்கும்போது you would definitely be an aptful speaker for our show and can we please have the memento for the speaker. Let's welcome Mr. Venkateshwaran onto the dais. Check. Okay. Yeah. Hi. Hello. Good morning. So, actually வந்துட்டு ஃபினான்ஸ்னாலே வந்து எல்லாருக்கும் வந்து பேசப்படாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஈவன் வீட்டிலேயே வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளவே ப்ராப்பரான ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. உண்மையா இல்லையா? எத்தனை பேர் உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள 100% ஃபினான்ஷியலி நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. 100%. ஓகே, ஒரு 20% தான் இருக்காங்க. மீது எல்லாரும் ஜென்யூனாக அக்செப்ட் பண்ணதுக்கு நன்றி. அண்ட் ஃபஸ்ட்டு மாநாட்டில் போய் பேசுகிறோன்னே என்னடா மாநாட்டில் போய் பேசுகிறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அது பக்கத்தில் ஒரு பேர் பார்த்தேன், இன்டெலெக்சுவல் மாநாடு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அப்போ வர்றவங்களாம் நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. கேட்பீங்களா? எஸ். லாஸ்ட்ல சத்தமே கேட்கலையே. ஓகே சூப்பர். ஏன்னா பிகாஸ் எந்த அளவுக்கு என்னோட எனர்ஜியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வேல்யூ டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நானும் டவுன் ஆயிடுவேன், நீங்களும் அப்படியே எனர்ஜி டவுன் ஆகிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, வில் ஸ்டார்ட் வித் வீடியோ ஃபைல். டீம் ப்ளே த வீடியோ. சார், பை 2 get 2 ஆஃபர் இருக்கு சார். பை 2 get 2 வாங்கினா 2 ஃப்ரீ. பை 2 get 2 சூப்பர் ஆஃபர். ரெண்டு சரி, நான் எனக்கு 2 பேண்ட் போதும், நீ 2 பேண்ட். நீங்க ஆளுக்கு ஒவ்வொரு செட் எடுத்தா கூட ஆளுக்கு ஷர்ட் பேண்ட் வாங்க. அதான் நீங்க யோசிங்க சார். நான் எப்படி எடுக்க போறேன்டா, நீ ஒன்னு எடுத்துன்னு சொன்னா உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரீயா வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. ஆனா எனக்கு தேவையில்லையே மாப்ள. தேவையில்லைனாலும் நீ விட வாங்கி போட்டா எல்லாம் தாங்கும்டா. ஆமா, பல வருஷங்கள் அப்படியே கிடக்கும்டா. அப்படியே கிடக்கும்ன்றியா? ஆமா, நல்ல பிராண்ட். நீ என்ன பண்ணு, நீ ஒன்னு பாரு, நான் ஒன்னு பாக்குறேன், ரெண்டு பேரும் பாப்போம். எங்க நம்ம வந்து இப்பதாங்க பார்த்தேன், நான் டிவில பார்த்தேன், சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்கங்க. சேவிங்ஸ் பண்ணுங்கறாங்க. ஆமாங்க, அத வேற ஏமா பாக்குற, எனக்கே மன உளைச்சலா இருக்கு. சேவிங்ஸ் பண்ணுங்கறாங்க, எப்படி பண்றதுன்னு நமக்கு ஐடியா வர மாட்டேங்குது. நான் சொல்றேன் சேவிங்ஸ் எப்படி பண்ணணும்னு. தேவையில்லாத செலவுகளை குறைக்கணுங்க, கட் பண்ணணும். முக்கியமா இது எல்லாத்தையுமே கண்ணுக்கு வருது. அதான் அதுக்கு அடி போட்டுட்டு இருந்தா என்னடான்னு பார்த்தா இப்ப நீ சொல்லிட்ட, அவ்வளவுதான். இங்க வந்துட்டு 2 விஷயத்தை நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைக் ஓகே. ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு எதுக்காக செலவு பண்ணுறோம்னே தெரியல. ஃபஸ்ட்டு விஷயம் கரெக்டா? அதான் அந்த ஃபஸ்ட்டு கிளிப்போட ஒரு ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ பிஃபோர் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இங்கே? ஓகே, எத்தனை பேர் வேலைக்கு போகிறவங்க இருக்கீங்க? ஓகே, எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கீங்க? வாவ், நைஸ். ஓகே,
எத்தனை பேர் ஹோம் மேக்கராக இருக்கீங்க? யா, ஸோ நீங்களாம் ஹோம் மேக்கர் கிடையாது, நீங்கள் தான் வீட்டோட ஆக்சுவல் வெல்த் மேனேஜர்ஸ். எஸ், எல்லாரும் வந்துட்டு ஹோம் மேக்கர்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்டோட வெல்த் மேனேஜர், ஃபஸ்ட்டு வெல்த் மேனேஜர் யாருன்னு கேட்டேன்னா எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா எங்கள் அப்பா கிட்ட இருந்து காசு வந்துட்டு சேர்த்தே வச்சிருக்க முடியாது, எல்லாம் அப்படியே எங்கிட்டு போகுதுன்னே தெரியாது போயிடும். அந்த மாதிரி தான் எல்லார் வீட்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அது அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. என்னன்னா பொண்ணுங்க கிட்ட தான் காசு தங்கவே மாட்டேங்குது. எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுறீங்க? எத்தனை பேர் ரிலேட் பண்ண முடியுது? நிறைய அம்மாக்களுக்கு தெரியும் அவங்க வீட்டில் பொண்ணு இருந்துச்சுன்னா. யா, நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பணம் சம்பாரித்து சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத நினைக்கிறோம். ஆனால் இந்த ஜேர்னியில், சம்பாதிக்கிற ஜேர்னியில், மணியை ஹேண்டில் பண்ணுற ஜேர்னியில் எவ்வளோ ஆன்சைட்டி, எவ்வளோ ப்ரெஷர் எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? யா, ஜென்யூனாக சொல்லுங்கள். ஓகே, இங்கே இருக்கிறத வச்சு யாரும் ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, அப்போ யாருமே வந்து ஃபினான்ஷியலி ப்ரெஷர் இல்லாமல் தான் இருக்கீங்களா? இங்கே எல்லாருமே இருக்கீங்க, ரைட்? ஆனால் அந்த ஒரு ஜேர்னியில் எப்படி நம்ம ஆன்சைட்டி ஆர் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த ஜேர்னியை எடுத்துகிட்டு போகிறது? இப்போ நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, ஈவன் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களோட லைஃப்பில் இதை கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ் வேறு லெவலில் இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் மணி ஆன்சைட்டியோ ஸ்ட்ரெஸ்ஸையோ நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. இந்த டேட்டா பாருங்க. நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும், ஒருவேளை நம்ம கம்மியாக சம்பாதிக்கிறனால தான் வந்துட்டு இந்த ப்ரெஷரும் ஆன்சைட்டியும் வருதா? அப்படி எத்தனை பேருக்கு தாட் இருந்திருக்கு? எத்தனை பேருக்கு நான் வாங்குற சேலரி எனக்கு கம்மியாக இருக்கனால தான் என்னால் அந்த மந்த்தை மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி? யா, ஆப்வியஸ்லி கை தூக்கலைனாலும் எல்லாருக்குமே இது இருக்கும். ஈவன் நீங்கள் 1 lakh வாங்கிட்டு இருந்தாலும் சரி, ஈவன் நீங்கள் மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் சரி, அது பத்தாது தான். அப்போது இங்கே எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. உங்கள் கைக்கு அந்த பணம் வந்தோடனே எவ்வளோ பணம் உங்களை விட்டு வேகமாக வெளியில் போகுது, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஐடியில் தான் ஒர்க் பண்ணிருந்தேன். ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போது என்னோட சீனியர்ஸ் ஒரு 30,000 சேலரி வாங்குறவங்க கிட்ட மந்த் எண்டு பார்த்தேன். அப்படியே ஃபேஸில் அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. சரி, ஓகே, சீனியர்ஸ் தான் அப்படி இருக்காங்க, லீட் நல்லா சம்பாதிப்பார், 1 lakh வாங்குவாங்க, அவங்க கிட்ட ஸ்ட்ரெஸ் இருக்காது அப்படின்னு நினச்சி போய் பேசினா அவரும் சேம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கார். சரி, ஓகே, லீடு தான் இப்படி இருக்காரு, நம்ம வந்து லீடை விட ஹையர் பொசிஷனுக்கு போவோம், ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க கிட்ட வந்துட்டு போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசி பார்த்தா அவரும் சேம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காரு. அப்போ இங்க சேஞ்ச் ஆகுறது வெறும் நம்பர் மட்டும்தான், ஆனால் ஸ்ட்ரெஸ் லெவல் இஸ் சேம் எவ்ரிவேர். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட நம்ம வாழணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம பணம் சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்க தான் இது பண்றோம், அண்ட் செலவு பண்றதுமே சந்தோஷமா இருக்க தான். when comes to handling your finances, இந்த டேட்டா பாருங்க, 5.2% ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் கம்மியாக இருக்கு. விச் மீன்ஸ் ஒரு வீட்டோட சேமிப்பு ஆர் ரிசர்வ் அப்படிங்கிறது 5.2% தான் இருக்கு கண்ட்ரியோட ஜிடிபிக்கு கம்பேர் பண்ணும்போது. இது 7.7லேருந்து இந்த நம்பருக்கு இறங்கியிருக்கு. இது ஏன் இறங்குச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, திங்க் பண்ணி பாருங்க. ஒரு 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி நம்ம தாத்தாவெல்லாம் வந்துட்டு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு 20 to 30s இருக்கிறவங்களுக்கு அவங்க அப்பா வந்து அவங்களோட லேண்ட் ஏதோ ப்ராப்பர்ட்டியை விற்று தான் படிக்க வச்சிருப்பாங்க, மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்படி அவங்க வச்சிருக்க ரிசர்வை எடுத்து செலவு பண்ணி கரண்ட் ஃபினான்ஷியல் நீட்ஸை மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, கேஷ் ரிசர்வ்ஸ் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு வீட்லையும். இதுதான் வந்து இப்போ இருக்க ரியாலிட்டி. அண்ட் இன்னொரு விஷயம், சரி அது மட்டும் தான் ஓகே, ரிசர்வ் தான் குறையுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அப்படியே டெப்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதில் முக்கியமாக எத்தனை பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க? யா, எஸ், கரெக்டாக யூஸ் பண்ணால் சூப்பர், அப்படி இல்லைன்னா வந்துட்டு என்ன ஆகுங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த கிரெடிட் கார்டு டெப்ட் கண்ட்ரியோடது 3 லட்சம் கோடி. எவ்வளோ? 3 லட்சம் கோடியாக வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் மட்டும் நிற்கிது. லாஸ்ட் 10 இயர்ஸில் அந்த டெப்ட்டும் டபுள் ஆகிருக்கு. அப்போது இந்த ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கே அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் இந்த 3 ஜென்ரேஷனையும் நல்லா டீப்பராக அனலைஸ் பண்ணேன். அப்போ அனலைஸ் பண்ணும்போது என்ன ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன் அப்படின்னா, ஈவன் நம்மளோட அப்பா அம்மாலாம் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லை தாத்தா பாட்டிலாம் வந்துட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா சேர்த்து வச்சு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வீட்டு வாங்கினாலும் சேர்த்து வச்சு வீட்டை கெட்டு, தங்கம் வாங்கினாலும் சேர்த்து வச்சு தங்கத்தை வாங்க, பொருள் வாங்கினாலும் சேர்த்து வச்சு வாங்க. ஆனால் அந்த சேர்த்து வச்சு வாங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இஎம்ஐ போட்டு வாங்கு அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல சேவ் அண்ட் பர்ச்சேஸ் அப்படி இருந்த நம்மளோட எக்கனாமி, அதாவது நம்மளோட பிஹேவியர் பாரோ அண்ட் பர்ச்சேஸாக மாறி இருக்கு.
இதுதான் ஒரு பெரிய ரூட் காஸ். இதுதான் ஒரு பெரிய ரூட் காஸ் ஃபார் ஆல் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி. அண்ட் இது ஒரு ஃபேமிலிக்கு மட்டுமா இல்லை ஒரு இண்டிவிஜுவலுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்படியே ஃபேமிலி அப்படியே பாப்புலேட் பண்ணி பார்த்தோம்னாலும் மொத்த இந்தியாவுமே இந்த ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ இதுதான் இப்போதைக்கு எல்லாமே சிஸ்டமே அப்படி தான் இருக்குது. அப்போ நான் ஏன் இதுலேருந்து தனியாக வெளியில் வந்து நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தனியாக வெளியில் வந்து நிற்கலைன்னா நீங்களும் அந்த அப்படியே அந்த ஓட்டத்திலவே போய்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த ஆன்சைட்டி அண்ட் ப்ரெஷரை கேரி பண்ணிட்டு தான் போகணும். அப்போ இதை யார் இந்த இதெல்லாம் கிரியேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டேட்டா வந்து என்ன சொல்லுதுன்னா, வெல்த் இன்இக்வாலிட்டி ரொம்ப ஒய்டன் ஆகுது. யாருக்கும் ரொம்ப அல்ட்ரா ரிச், அதாவது 1000 கோடி 500 கோடிக்கு மேலே சொத்து வச்சுருக்கவங்களுக்கும் அண்ட் லெஸ் தென் 10 crores சொத்து வச்சுருக்கவங்களுக்குமான கேப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. எதனால் இந்த கேப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தோன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் பிஹேவியர். இந்த பிஹேவியரை நம்மக்கிட்ட அதை மாற்ற வச்சு நம்மக்கிட்ட இருக்க என்டையர் ரிசர்வ் எல்லாமே அல்ட்ரா வெல்த்தி பீப்புளுக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை நம்ம ரியலைஸ் பண்ணாமல் அவ்வளோ கன்சப்ஷன், தேவைக்கு அதிகமாக வந்துட்டு ஓவர் கன்சப்ஷன் பண்ணுறோம். சரி, ஓகே, கன்சியூம் பண்ணி தான் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டேன்னா அதுவும் இல்லை. அங்கேயும் வந்துட்டு எத்தனை பேர் பொருள் வாங்கினதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்க? ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் எத்தனை பேர் ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்க? மோஸ்ட்டாக நிறைய பேர் அதை பண்ணியிருப்போம். அப்போ அந்த பொருள் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற பொருளே கிடையாது அப்படிங்கிறத அர்த்தம். பட் ஆனால் நம்ம ஒரு ஆக்சிடென்டல் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். சரி, ஓகே, இதை எப்படி இந்த பேட்டர்னை நம்ம இன்னும் டீப்பராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஜென்ரேஷன் பின்னாடி போகும்போது தேவை, அதுக்கப்புறம் சேமிப்பு, தேவைக்கு அப்புறம் இம்மிடியேட்டாக சேமிப்பு தான். அதனால தான் தாத்தா காலத்திலலாம் வந்துட்டு அவங்களால ஒரு பெரிய வேல்யூ இருக்கிற பொருள், அதாவது லேண்டு, ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன், நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன், அதாவது என்னோட அப்பா அம்மா ஜென்ரேஷன், அது நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு 20s 30s இருந்தீங்கன்னா உங்களோட அப்பா அம்மா ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நீட், வாண்ட், சேவிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தேவை, விருப்பம், அதுக்கப்புறம் சேவிங்ஸ். அந்த விருப்பத்தில் தான் வந்துட்டு மேபி வந்துட்டு அது பசங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு நல்ல இடத்துல வந்துட்டு ஐ மீன் ஒரு நல்ல ஒரு வெட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த 2 ஜென்ரேஷன்லையும், சொன்ன இந்த 2 ஜென்ரேஷன்லையும் ஒரு பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைனா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன் யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னா, தாத்தாவோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் யாருன்னு கேட்டால் நம்ம அப்பாக்களா இருப்பாங்க. அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் யாருன்னா நாம தான். ஆனால் இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அப்படி இருக்க மாட்டாங்க. 200% நான் அடித்து சொல்வேன், இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ நமக்கான ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை பில்ட் பண்ணணும் அண்ட் நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணணும். வெஸ்டர்னில் இருக்க ட்ரெண்ட் அப்படியே வந்துட்டு நம்ம கண்ட்ரிக்கு மூவ் ஆகுது. எப்பயுமே யூஸ்வலாக எல்லா ட்ரெண்டும் அப்படி தான் வரும். 20 years பேக்கே வந்துட்டு வெஸ்டர்னில் ப்ராப்பரான ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் இல்லைன்னா அவங்க இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க கரண்ட் லைஃப் ஸ்டைலில் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நிறையா பேர் ரிட்டையர்மெண்ட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிறையா பேர் வீடே இல்லாமல் இருக்காங்க. பிகாஸ் ப்ராப்பராக ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணாதனால. சரி, ஓகே, இது முடிஞ்சு. அடுத்த ஃப்ளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன், இப்போ இருக்க இந்த எக்கனாமிக் கண்டிஷனில் புதுசாக ஒரு விஷயம் ஆட் ஆகிருக்கு. நீட், வாண்ட், கிரேவிங்ஸ், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சேவிங்ஸ்குள்ளவே போகுது. எல்லாருக்கும் தோணும், கிரேவிங்ஸ்னால் இந்த சாப்பாட்டுக்கு தானே சொல்லுவாங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு உடனே சாப்பிடணும்னு தோணும். எஸ், எத்தனை பேர் கிரேவிங்ஸுக்காக ஃபுட்டு சாப்பிட்ருக்கீங்க? எத்தனை பேர் கிரேவிங்ஸுக்காக ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம், வெளியில் போய் பிரியாணி இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு கிரேவிங்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. அந்த கிரேவிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னா, கிரேவிங்ஸ்னால் எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டோம். ஆனால் கிரேவிங்ஸோட மீனிங்கை நான் தேடி பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்த பார்த்தேன். கிரேவிங்ஸ் அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாத ஆசை. ஓகே, அப்போ ஆசைப்படுறது தப்பு இல்லையா? நாங்களாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா? அந்த மாதிரி ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆசைப்படலாம். ஆனால் இந்த இடத்துல உங்களோட ஆசை உங்களோட அடிப்படை ஃபினான்ஸவே அழிக்குது அப்படின்னா அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே, இது ஆசையாகவே இருந்துட்டு போட்டோம். அடுத்து இன்னும் அதை தோண்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அந்த ஆசைங்கிற மாஸ்கை தூக்கணும்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அன்ப்ராசஸ்டு எமோஷன். நீங்கள் சாப்பிட்றதோ இல்லை நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு பொருள் வாங்குறதோ இதெல்லாம் உங்கள் தேவைக்காக வாங்கலை, உங்கள் விருப்பத்துக்காக வாங்கலை, அண்ட் உங்கள் ஆசைக்காகவும் நீங்கள் வாங்கலை. நீங்கள் வாங்குறதுக்கு காரணம் அன்ப்ராசஸ்டு எமோஷன். உங்களுக்கு ஏதோ ஒரு எமோஷன் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அந்த எமோஷனை வெளிப்படுத்த தெரியாமல் உங்கள் பையில் இருக்க காசு எடுத்து கொடுத்துருக்கீங்க. அந்த கொடுக்குற மூலமாக அந்த எமோஷன் சப்ரஸ் ஆகுது. என்னடா ஃபினான்ஸ் கிளாஸ்ன்னு சொன்னால் காலையிலேருந்து சயின்ஸ் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எஸ், இட்ஸ் அ நியூரோ சயின்ஸ். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே எனக்கு சர்ஃபேஸ் லெவலில் சால்வ் பண்ணுறது பிடிக்காது. ஈவன் தோ நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் கோச் அண்ட் கன்சல்டண்ட்டாக இருந்தாலுமே லைக் டெக்னிக்கலி நிறையா விஷயங்கள் இருக்குது.
டெக்னிக்கலி அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், இப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் சேவ் பண்ணணும், இந்த மாதிரியான நிறைய இருக்குது. ஆனால் ரூட் காஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் என்னதான் சேர்த்து வச்சாலும், என்னதான் வந்துட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணாலும் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் வந்து உண்மை. அப்போ இந்த கிரேவிங்ஸை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணாலே நம்மளால் கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்க முடியும். எப்படி கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்க முடியும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆவரேஜாக வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தவங்க எவ்வளோ அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு வருஷத்தில்? சும்மா ஒரு கெஸ், அப்ராக்சிமேட்டா 40% சொல்லுங்க. 50. ஓகே, நைஸ். ஓகே. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 30 to 40% ஆஃப் த அமௌண்ட்டு வேஸ்ட்டாக தான் போகுது. அது அவங்களுக்கு ஏன் அந்த இடத்த செலவு பண்ணோன்னு தெரியல, எதுக்காக செலவு பண்ணோன்னு தெரியல, ஆனால் அது வேஸ்ட்டாக போகுது. அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பரான இன்சூரன்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்க, அதுக்கு ப்ராப்பரான ஒரு ஃபினான்ஷியல் பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் வேஸ்ட்டாக போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அமௌண்ட்டை ப்ராப்பராக நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே அதை வேற பக்கம் ரீடைரக்ட் பண்ணி விட்டோம்னா அது வாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த கிரேவிங்ஸை நம்ம டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ கிரேவிங்ஸ் உங்களுக்கு ஒரு ஆசையோ, உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத ஆசையோ, ஒரு எமோஷனோ வரும்போது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க, இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி வரும்போது உங்கள் மைண்டு 4 ஸ்டெப் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். 4 ஸ்டெப் ப்ராசஸ்க்குள்ளே போய் தான் அந்த ஒரு டிரான்சாக்ஷன் உங்களுக்கு நடக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் கிரேவிங்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ட்ரிகர், கியூ அப்படிங்கிறது ட்ரிகர், ஏதாவது ஒரு தூண்டுதல் இருந்திருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு காலையில் வந்துட்டு ஆஃபீஸ் போகும்போது கார் எடுத்துகிட்டு காரில் போய்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு பெரிய பில்போர்டு தலப்பாக்கட்டியில் buy 1 get 1 பிரியாணி அப்படின்னு சொல்லி at just 199. தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரிகர். அந்த ட்ரிகரை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஆகும்? கிரேவிங்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ இந்த கிரேவிங் கிரியேட் ஆகும்போது இந்த கிரேவிங்கை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ணிடுறோம். ரியாக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்? நம்ம பர்ஸு காலியாக போயிடும். எவ்ரி டைம் ஒரு கிரேவிங் கிரியேட் ஆகும்போது நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். அந்த ரியாக்ஷன்னால ஒரு எக்ஸ்பென்ஸ் நடக்குது. அப்போ இதை 100% கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நோ. பிகாஸ் 100% கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது இம்பாசிபிள். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு குட்டி குட்டி ஆசை இருக்கணும்ல, எல்லாருக்கும் ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏதோ ஒரு எமோஷனலி நம்ம வந்துட்டு லோவாக இருக்கும்போது ஒரு விஷயமாவது நம்மளை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கணும். எஸ். அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் 60 to 70% வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒவ்வொரு ட்ரிகரையும் கன்சிடர் அஸ் தாட்ஸ். எவ்ரி ட்ரிகரை தாட்ஸாக கன்சிடர் பண்ணுங்க. தென் அந்த தாட்ஸை, கிரேவிங்ஸை, ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, ஏதோ எனக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கு, அதனால தான் எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தாட் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஃபீலிங்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க பை ப்ராப்பர் ரூல்ஸ். இப்போ இது எனக்கு தேவையா? இதை வாங்குறதுனால வந்துட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன ஒரு 5 நிமிஷம் ஹாப்பியாக இருப்பேன், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் தானே பண்ணுவேன். இப்போ போய் நான் ஜங்க் சாப்பிட்றதுனால எனக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரதான் போகுது, இல்லை இப்போ இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுனால எனக்கு இது யூஸ் இல்லாமல் தான் போகுது. இந்த மாதிரி அனலைஸ் அண்ட் கிவ் அ பாஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் சேவிங்ஸுக்கு போகும். அது எப்படி சேவிங்ஸ் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தாட் உங்களுக்கு வரும்போது, ஒரு எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு பிரியாணின்னு யோசிச்சப்போ அந்த 199ங்கிறத நான் செலவு பண்ணியிருப்பேன். கிரேவிங்ஸுக்கு நான் ரியாக்ட் பண்ணியிருந்தா அது ஆட்டோமேட்டிக்காக இமீடியட்டாக அந்த 199 என்னோட அனதர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் மாற்றிடுவேன். பிகாஸ் எவ்ரி டைம் எனக்கு கிரேவிங் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெண்ட் ஆகக்கூடிய ஒரு அமௌண்ட் தான். அதை நான் எடுத்து இந்த பக்கம் இன்னொரு அக்கௌண்ட் விச் இஸ் கனெக்டட் டு மை இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த பக்கம் வந்துட்டு ஒவ்வொரு டைம் எனக்கு கிரேவிங் கிரியேட் ஆகும்போது அதை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நமக்கு தான் பிஹேவியர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ரொம்ப பெரிய வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருப்பீங்க? ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? உராய்வு அப்படிங்கிறது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எல்லாருக்குமே தெரியும். உராய்வு அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் வந்து இங்கேருந்து கீழே இறங்கணும் அப்படின்னா இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்டெப்ஸில் மெதுவாக இறங்கி வரணும். இல்லை இதுவே வந்துட்டு ஒரு ஸ்லைடு மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா டக்குன்னு அதில் ஈஸியாக ஸ்லைட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போது ஸ்டெப்ஸில் ஃப்ரிக்ஷன் அதிகம், இங்கேருந்து இறங்குறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஸ்லைடில் நான் ஈஸியாக வந்துடுவேன், ஃப்ரிக்ஷன் கம்மி. பிஃபோர் யூ எவ்ரி டிரான்சாக்ஷன், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு பின்னாடி எப்படி அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சைக்காலஜிஸ்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
பிகாஸ் ஈஸியாக உங்கள் வேலெட்டில் இருந்தோ உங்கள் யூபிஐல இருந்தோ பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அந்த ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்துருக்க யூபிஐயாக இருக்கட்டும், இஎம்ஐயாக இருக்கட்டும், அண்ட் சிங்கிள் டேப் பேமெண்ட்டாக இருக்கட்டும், அண்ட் ஆட்டோ டெபிட், அது போக பார்த்தீங்கன்னா பை நவ் பே லேட்டர், இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்மளுக்கும் நம்ம அந்த சிஸ்டமில் இருக்க ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கும் அந்த டிரான்சாக்ஷனில் இருக்கிற ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட செலவு அதிகமாகிடும். இதுதான் நீங்கள் லாஸ்ட் 6 வருஷமாக அதிகமாக செலவு பண்ணது காரணம். என்ன கரெக்டாக 6 வருஷம் சொல்கிற மாதிரி இருக்கா? எத்தனை பேர் லாஸ்ட் 6 வருஷத்தில் அதிகமாக செலவு பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? ஆனால் அதுக்கு முன்னாடி நான் செலவே பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சுன்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? எஸ். ஸோ அப்போ மீது எல்லாருமே வந்துட்டு கடந்த 10 அதுக்கு முன்னாடி நல்லா தான் செலவு பண்ணிட்டு இருந்திருக்கீங்களா? ஓகே, இது எதனால் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கோவிட் இந்த பெனிட்ரேஷன் ரொம்ப அக்ரெசிவாக போயிருக்கு, ரொம்ப அக்ரெசிவாக பெனிட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு மில்லியனர் ஆகணும்னா பல வருஷம் எடுத்துக்கும் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும். ஆனால் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ளேயும் யார் வேணாச்சும் மில்லியனர் ஆகலாம் அப்படிங்கிற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. காரணம், நம்ம எல்லாருமே ஈஸியாக கண்ட்ரோல் செய்யப்படுறோம். இன்னொரு சிம்பாலிக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நான் சொல்கிறேன். எத்தனை பேர், நிறைய பேர் நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம், மேக்னெட் வச்சு மண்ணில் போட்டு பரட்டி எடுத்துட்டு அதை அப்படியே பேப்பரில் வச்சு மூவ் பண்ணி பார்த்துருப்போம். அதில் சில மண் மட்டும் அப்படியே மூவ் ஆகாது, சில இதெல்லாம் அந்த மேக்னெட்டோட மூவ் ஆகும். அப்போ அந்த மேக்னெட் தான் பெரிய பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், பெரிய பெரிய கார்பரேட்ஸ், அவங்களோட அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வர்றது எல்லாமே தான் ஒரு சில மைண்ட்லெஸ் கன்சியூமர்ஸ். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க செலவு பண்ணுற கண்ட்ரோல் அவங்க கிட்டவே கிடையாது. அவங்க எல்லாருமே கண்ட்ரோல் செய்யப்படுறவங்க. ஆனால் ஒட்டாமல் ஒரு சில மண் இருக்கும், அவங்கள யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தே ஆர் மைண்ட்ஃபுல் கன்சியூமர்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்களில் மைண்ட்லெஸ்ஸாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இதுக்கு அடுத்து மைண்ட்ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு ஸ்பெண்டிங்கையும் கொண்டு வரணும். அது எப்படி மைண்ட்ஃபுல்லாக கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 விஷயத்தை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்டார்டிங் போட்ட பரிதாபங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சுதாகர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவான், வாங்கடா வாங்கினா எனக்கு ஒரு 50% சேர்த்து ஆஃபரில் வாங்கிட்டு மொத்தமாக டிவைட் பண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, பியர் ப்ரெஷர். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறவங்களுக்கு உங்கள் கூட இருக்கவங்க தான் காரணம். யாரு கூட நீங்கள் அதிகமாக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கனால தான் உங்களால் அதிக பணமும் செலவிடப்படுது. அப்போ இந்த பியர் ப்ரெஷரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். கில்ட்னால நம்ம செலவு பண்ணுவோம் நிறைய இடத்துல. அதுக்கப்புறம் மைண்ட்லெஸ் கன்சியூமரிசம், தென் கான்ஸ்பீசியஸ் கன்செப்ஷன், பேண்ட் வேகன் எஃபெக்ட். இந்த 2 விஷயத்தையும் பாருங்கள், இதுதான் இப்போ இருக்க இந்த சொசைட்டியில் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, பேண்ட் வேகன் எஃபெக்ட் அப்படின்னா ஊரில் இருக்க எல்லாரும் வச்சுருக்காங்க, அப்போ என்கிட்டையும் அது இருக்கணும், விச் இஸ் நாட் நெசசரி. அது தேவையே இல்லை. ஆனால் அவங்க வச்சுருக்காங்க, ஊரே ட்ரெண்டில் இருக்குது, அப்போ நானும் அந்த ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகணும். அதுதான் இந்த பேண்ட் வேகன் எஃபெக்ட். இந்த பேண்ட் வேகன் எஃபெக்டை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பெரிய பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறையா பேரை ப்ராடக்ட் வாங்கின மாதிரியே காமிப்பாங்க. அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எத்தனை பேர் டாட்டாவோட கார்ஸை வந்து அதிகமாக ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க? டாட்டா கார்ஸை எத்தனை பேர் அதிகமாக வந்து ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க? டாட்டா கார் நிறையா பேர் வாங்குறாங்க, அப்படி இப்படி இருக்குது, டாட்டா கார் நல்ல சேஃப்டியாக இருக்குது, அந்த மாதிரி அதிகமாக வந்துட்டு சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிருக்கும். இன்கேஸ் நீங்கள் கார் அதிகமாக விரும்பி பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அந்த ரீல் வந்திருக்கும். இங்கே என்னன்னா, ஆக்சுவலி டேட்டா படி பார்த்தோம்னா கார் அந்தளவுக்கு சேல்ஸே ஆகலை டாட்டாவோட கார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வாங்கிட்டாங்க இவங்க வாங்கிட்டாங்க, இந்த அண்ணாச்சி சொல்கிற மாதிரி தான், இல்லை டேபிள் மேட் பக்கத்து வீட்டில் இருக்குது, மே வீட்டில் இருக்குது, கீ வீட்டில் இருக்குது, ஆனால் உங்கள் வீட்டில் இல்லையா, இந்த மாதிரி என்னன்னா எல்லாரையும் வாங்குற மாதிரி வச்சு உங்களை வாங்க வைக்கிறாங்க. தட் இஸ் கால்ட் பேண்ட் வேகன் எஃபெக்ட். இந்த எஃபெக்டில் மாட்டாமல் இருக்கும். அண்ட் கான்ஸ்பீஷியஸ் கன்செப்ஷன், இதை வந்து நான் இன்னொரு பேர் வச்சிருக்கேன். என்னன்னா, ஏஸ்தட்டிக் இன்ஃப்ளேஷன். எத்தனை பேர் ஏஸ்தட்டிக் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? அவ்வளோதான். ஓகே, இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். அதாவது ஒரு விஷயம் அதோட யூட்டிலிட்டி தாண்டி அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணும், அந்த அழகாக இருக்கிறதுங்கிறத தாண்டி சோசியல் மீடியாவில் போட்டால் 4 பேர் கமெண்ட் பண்ணணும், 40 பேர் லைக் பண்ணணும், 400 பேர் ஷேர் பண்ணணும்னு நினச்சி வாங்குற ஒரு ப்ராடக்டோட காஸ்ட்டு நீங்கள் வாங்குகிற ப்ராடக்டோட காஸ்ட்டை விட 40 to 60% அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஓவர் ஸ்பெண்டிங்கு காரணம். ஒரு வாட்டர் பாட்டில் நம்ம 60 to 100 rupeesக்கு வாங்கலாம், ஆனால் அந்த சேம் வாட்டர் பாட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், 500 to 600, 1000 கொடுத்து வாங்குறோம். மோஸ்ட்லி நிறைய பேர் அதை விட அதிகமாக வச்சுருப்பீங்க. அதுவும் வந்து மானிட்டரிங் இதுன்னு சொல்லி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி அதிகமாக சேல் பண்ணுறது. ஸோ இப்போ அந்த டெக்னாலஜி எல்லாமே ரொம்ப ஈஸியானனால அதை மக்கள்கிட்ட கொடுத்து மக்கள்கிட்ட இருக்க கேஷ் ரிசர்வ்ஸை கார்பரேட்ஸ் வந்து புல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 5 விஷயத்தை நீங்கள் டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் கிளாரிட்டி கிடச்சிரும். ஒவ்வொரு ஸ்பெண்டிங்க்கும் பின்னாடி ஒரு பாஸ் எடுத்து இந்த 5ல் ஏதாவது ஒரு விஷயம் நான் ட்ரிகர் பண்ணுதா, இதனால தான் நான் வாங்குறேன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுங்க. அது உங்களுக்கான ப்ராடக்ட் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன எதற்கு எடுத்தாலும் வாங்காதான்னு சொல்கிறான், அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்குங்க. இப்போது
லக்ஸுரி காரே வாங்கினாலும் தப்பு இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு லக்ஸுரி ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போனாலும் தப்பு இல்லை. பட் அந்த டெசிஷன் முழுக்க 100% உங்களோட தான் இருக்கணும். சோஷியல் மீடியாவில் 10 கப்புள் வந்துட்டு யூரோப் இன்டர்நேஷனல் ட்ரிப் போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஒய்ஃப் யாராவது உங்ககிட்ட போட்டு டார்ச்சர் பண்ணாங்கன்னா அது அவங்களோட டெசிஷன் கிடையாது, அது அவங்களோட விருப்பம் கிடையாது. மற்றவங்களால தூண்டுதலில் அந்த விருப்பம் வந்திருக்கு, அந்த விருப்பத்தை அவாய்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ப்ராப்ளம் சால்வ். இது மாதிரி நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, அப்போ ட்ராக் பண்ணால் சரியாயிடுமா? நான் செலவு பண்ணுறதை மானிட்டர் பண்ணால் சரியாகுமா? எத்தனை பேர் வீட்டில் வந்து ஃபினான்ஸை ட்ராக் பண்ணுறீங்க? பிஸ்னஸ் பண்ணுறவங்க அக்கௌண்டிங் பண்ணுவீங்க, அதை விட்டுருங்க. பர்சனல் ஃபினான்ஸில் நீங்கள் பர்டிகுலராக செலவு பண்ணுறதை எத்தனை பேர் ட்ராக் பண்ணுறீங்க? கை தூக்குங்க. ஓகே, ட்ராக் பண்ணாதவங்க கை தூக்குங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி ட்ராக் பண்ணுறவங்க கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதை ட்ராக் பண்ணுறதுனால உங்கள் லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா? எஸ், சேஞ்சஸ் வந்திருக்கானா? நான் என்ன கேட்குறேன்னா, செலவை குறைச்சி ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் போயிருக்கா? சும்மா ட்ராக் பண்ணுவீங்க, கண்ணால் பார்ப்பீங்க. ஒரு சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எஸ் நான் பார்க்குறேன். ஆனால் அதோட பர்சன்டேஜ் ரொம்ப 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 கம்மி. பிகாஸ் நம்மளாம் கம்ப்யூட்டர்ஸா, ஹியூமன்ஸ் ஆர் ரேஷனல் பீயிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்னன்னா, வி ஆர் அ திங் தட் என்ன சொல்ல, நம்ம வந்துட்டு நம்மளாம் வந்து திங்க் பண்ணுவோம், ஆனால் மிஷின் மாதிரி ரன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் என்னன்னா, வி ஆர் அ மிஷின்ஸ் தட் திங்க், இல்லைனா நம்ம வந்துட்டு திங்க் பண்ணுறோம் ஆனால் மிஷின்ஸ் மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம ரேஷ்னல் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நான் எதை பண்ணாலும் லாஜிக்கலாக தான் டெசிஷன் எடுப்பேன், இல்லை நான் எதை பண்ணாலும் கால்குலேட்டிவாக தான் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ப்ராக்டிக்கலி டீப் டவுன் வி ஆர் அ இமோஷனல் பீயிங்ஸ். நம்ம எல்லாருமே இமோஷனல் பீயிங். அப்போது நம்ம எல்லாரும் இமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கும் போது எதனால் லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறீங்க? ட்ராக் பண்ணுறவங்களுக்கு இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஈவன் ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுறவங்க, ட்ராக் பண்ணலைன்னா எனக்கு தப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம பண்ணுற தப்பு எமோஷனல் மிஸ்டேக், ஆனால் நம்ம சால்வ் பண்ண நினைக்கிறது லாஜிக்கலாக சால்வ் பண்ண நினைக்கிறோம். தேர் இஸ் நோ பிரிட்ஜ் இன் பிட்வீன். அப்போ அது எப்படி தான் ட்ராக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சயின்ஸை இன்னும் கொஞ்சம் அள்ளி ஊற்றுறேன். நம்ம பிரெயின் வந்துட்டு 2 பார்ட்டாக, அதாவது பிரெயினில் ஒரு 2 பார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம பிரெயினில் 2 பார்ட் இருக்கு. எஸ், திஸ் இஸ் மோர் தென் அ ஃபினான்ஸ் செஷன். பட் இன்னைக்கு நீங்கள் லிசன் பண்ண போகிறது லைஃப் லாங் உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. இந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிற இந்த வேல்யூ திரும்ப எப்போனாலும் உங்களோட பசங்களுக்கு நீங்கள் சொல்லி தருவீங்க. பிகாஸ் அவங்க சின்ன வயசுல இருந்தே அந்த ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறது. ஹேபிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேன் லேர்னிங் எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, அப்போது நம்மளோட இந்த 2 பார்ட், ஒன்று அமிக்டலா, இன்னொன்று ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இந்த 2மே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெசிஷன் மேக்கிங்கில் தலையிடுற 2 பேர். இவங்கனால தான் நம்ம டெசிஷன் மேக் பண்ணுறோம். நீங்கள் ஏதாவது லாஜிக்கலாக ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறீங்க, அதுவும் நிறையா பேர் ட்ராக் பண்ணி சேர்த்து வச்சிங்கன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்குலாம் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அண்டு இந்த அமிக்டலா பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா இமோஷன்ஸுக்கும் அதுதான் காரணம். நீங்கள் கவலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த அமிக்டலா அப்படிங்கிறது தான் காரணம். நம்ம கடந்த 7 வருஷமாக நம்ம செலவு பண்ணுறதுக்கு எடுக்கிற எல்லா டெசிஷனுமே அமிக்டலா தான் இன்வால்வ் ஆகுது. அதனால தான் அதிகமாக ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இது எப்படி இவ்வளோ ஆக்டிவேட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, மீடியா, சோஷியல் மீடியா. நம்ம சோஷியல் மீடியாவோட டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணனால நம்ம டோபமைன் செக்ரீஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் எப்போ பார்த்தாலும் இந்த அமிக்டலா ஆக்டிவில் இருக்குது. அதை சப்ரஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுக்கு உங்களோட டெசிஷன் மேக்கிங்கை மூவ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அமிக்டலாவில் மாட்டி எமோஷ்னலி அன்ஸ்டேபிளாக இருக்கிற காசை செலவு பண்ணிட்டே தான் இருப்பீங்க. அப்போ இந்த 2 விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதை எப்படி நான் ப்ராசஸ் பண்ணுறது, அதுதான் உங்களோட அடுத்த கேள்வியாக இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ இந்த 2 தான் என்னோட டெசிஷனுக்கு எல்லாத்துக்கும் காரணம். இதை நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த அமிக்டலா பார்த்தீங்கன்னா, அமிக்டலாக்கு வந்துட்டு ஏதாவது ஆஃபர்ஸு இல்லை இன்ஸ்டண்ட்டாக உடனே வாங்க, இல்லை அப்படியே அட்ராக்டிவாக காமிச்சா உடனே போய் ஏமாந்து டெசிஷன் எடுத்து வாங்கிடும். ஆனால் அப்படியே இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணாது. என்னன்னா, வெயிட் பண்ணும், இதோட ப்ரைஸ் அதோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கா, அண்ட் இதை விட பெஸ்ட்டான ஆஃபர் ஏதாவது கிடைக்குமா, அதை அனலைஸ் பண்ணும். அதை அனலைஸ் பண்ணி ஒரு டெசிஷன் கொடுக்கும். ஆனால் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவோம், அதோட அனலைசிஸ்லாம் கேட்க மாட்டோம். நாளைக்கு ஆஃபர் முடிய போது இன்னைக்கு வாங்கினாதாங்கிற, நீ உட்காந்து இப்படி பொறுமையாக உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அது சொல்லும். ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே ஒரு வார் நடக்கும் பிஃபோர் மேக்கிங் ஒன் சிங்கிள் பர்ச்சேஸ். அப்போ ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கு பின்னாடி நம்ம பிரெயின்குள்ளே ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் நம்ம அந்த சண்டையெல்லாம் கேர் பண்ணிக்கிறது இல்லை. கடைசியாக அமிக்டலாட்ட கூட்டி இந்த நீயே பொறுப்படுத்துக்கோ, நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறோம். அப்போது மெயினாக வந்துட்டு இது எந்தெந்த சுச்சுவேஷனில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபர் நான் சொல்லியிருந்தது, அப்புறம் வந்து ஃப்ரெண்டு ஒரு ஐஃபோன் வாங்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அந்த ஐஃபோனை வாங்குறது, இருக்கிற எல்லா எமோஷனல்னால பண்ணுற செலவுகள் எல்லாமே இந்த அமிக்டலா தான் காரணம். அதுவே வந்து நீங்கள் அந்த நேரத்தில் வந்துட்டு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ப்ராப்பராக வந்து ஃபினான்ஷியல் பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சச்சா அதெல்லாம் வேணாம், அந்த டாப்பிக்குள்ளேயே நம்ம மைண்டு போகக்கூடாது. பிகாஸ் அமிக்டலா ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருக்கு. அப்போ அதோட கண்ட்ரோல் ஃபுல்லாக இருக்கும்போது நம்மளால் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மூலமாக டெசிஷன்ஸை எடுக்கவே முடியாது. சரி, இந்த ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணலாமா? எத்தனை பேர் நீங்களே முதல்ல ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா டெசிஷனுமே எமோஷனலாக தான் எடுத்திருக்கீங்க. எத்தனை பேர் கை தூக்குங்க? ஈவன் சின்ன சின்ன ஸ்பெண்டு, அது நீங்கள் சாப்பாட்டுக்கு வாங்குற ஸ்பெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, எதுவாக இருந்தாலும். அப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமிக்டலாக்கு நீங்கள் சும்மா இருந்தால் பிடிக்காது. அமிக்டலாக்கு நீங்கள் சும்மா ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அமிக்டலா டவுன் ஆயிரும், ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவ் ஆயிடும். அப்போ ஒரு பர்ச்சேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு கேப் விட்டுருக்கவே மாட்டீங்க. அந்த கேப் விடாதனால என்ன ஆகும்னா இம்மிடியேட்டாக வாங்கியிருப்போம். இன்கேஸ் நீங்கள் ஒரு நாள் கேப் விட்டீங்கன்னா, அது எதுக்கு வாங்கிட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு போயிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு காரணம் அமிக்டலா வீக் ஆகும். ஓகே, இங்கே மட்டும்தான் அமிக்டலா வீக் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொரு இடமும் இருக்குது. இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அமிக்டலாவும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது ஒரு ரொட்டீனை ஃபாலோ, அவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் ஹவர்ஸ் இருக்குது. எப்படி வந்து நம்ம காலையில் 9 to 9 to 5 ஒரு ஜாப் போயிட்டு வரோம், இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஷிஃப்ட் இருக்கும்ல, அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஷிஃப்ட் இருக்குது. ஏர்லி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் நீங்கள் சாப்பிட்டு மயக்கமாகிற வரைக்கும் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பயங்கர ஆக்டிவாக இருக்கும். ஆனால் அதுவே அந்த ஈவினிங் ஆஃப்டர்நூன் அப்படியே சாப்பிட்டு அந்த ஒரு மயக்கம் வருது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அமிக்டலா ஓகே நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை தூங்க வச்சுட்டு இது கண்ட்ரோல் எடுத்துக்கும். இது கண்ட்ரோல் எடுக்கிறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே சொசைட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், எல்லா ஜங்க் ஃபுட் விற்கிறதும் மதியானத்துக்கு மேலே தான், அதுவும் மெயினாக 5 மணிக்கு மேலே தான். பப்பு, பார்ட்டி, இல்லை ஆல்கஹால் கல்ச்சர், வாட் எவர் த நான்சென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5 PM. எதனால்? ஆஃப்டர் 5 PM அமிக்டலா பீக்கில் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் பர்ச்சேஸ் இப்போ கரண்ட்டாக நைட்டு 11 மணிலேருந்து 2 மணிக்கு ஆர்டர் போடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் பர்ச்சேஸ். அதுக்கு காரணமும் யார்? அமிக்டலா. அப்போது இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் உங்களுக்கு ஏர்லி மார்னிங் தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லஞ்சுக்கு முன்னாடி எடுத்துருங்க. லஞ்சுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா எமோஷ்னலாக நீங்கள் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க அந்த ஃபினான்ஷியல் டெசிஷனில். அதனால் எப்போயுமே ஃபினான்ஷியல் டெசிஷனில் மார்னிங்லேருந்து லஞ்சுக்கு முன்னாடி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அமிக்டலாவோட கண்ட்ரோல் வந்துச்சுன்னா அந்த ஃபினான்ஷியல் டெசிஷன் கண்டிப்பாக தப்பாக தான் போகும். ஓகே, இன்னும் அவ்வளோதானா? இல்லைங்க, இன்னும் இருக்குது. ஓகே 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 யா. ஸோ எனக்கு எப்பயுமே வந்துட்டு பணத்தை வந்து தண்ணியோட கம்பேர் பண்ண பிடிக்கும். பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணாத அப்படின்னு எத்தனை பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் சொல்லி வீட்டில் இருக்கவங்களை திட்டுவீங்க? எல்லாருமே ஆல்மோஸ்ட் பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறாங்க. ஆனால் அப்படியே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நான் பின்னாடி போய் பார்க்கும்போது தமிழில் வந்துட்டு ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்குது, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லி. அப்போது அது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சிறுதுளி பெருவெள்ளம். அப்போ எதனால் வந்துட்டு வாட்டரை பணத்தோடையும் செல்வத்தோடையும் கனெக்ட் பண்ணுறாங்க? அகெயின் எந்த ஒரு விஷயமா தான் நம்ம உள்ள தோண்டி பார்த்துருவோம்ல, அப்போ அதையும் தோண்டி பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சு, நமக்கு இப்போ இருக்கிற கரண்ட் சர்வைவல் ரிசோர்ஸ் என்ன? நம்ம சர்வை பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படை ரிசோர்ஸ் வேணும்னா அது என்ன? மணி. எஸ் ரைட், பணம் தான் அடிப்படை. நீங்கள் தண்ணி வாங்கி குடிக்கணும்னாலும் காசு கொடுத்து தான் தண்ணி வாங்கணும். அதனால தான் பணம் வந்து அடிப்படை ரிசோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன், சர்வைவல் ரிசோர்ஸ். ஆனால் அப்படியே வந்துட்டு பல 100 ஆண்டுகளுக்கு அப்படியே முன்னாடி போங்க, இன்னும் நல்லா பல 100 ஆண்டுகள் முன்னாடி போனீங்கன்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாததுக்கு முன்னாடி ஒரு மனுஷனோட அடிப்படை ரிசோர்ஸாக இருந்தது தண்ணி. தண்ணி எங்கே இருக்கும்? நீரின்றி அமையாத உலகங்கிற மாதிரி தண்ணி எங்கே இருக்கோ அங்கே தான் சிவிலைசேஷனே உருவாகும். அப்போது அதுதான் அடிப்படை ரிசோர்ஸாக இருந்திருக்கு. அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் நிறைய இடத்துல செல்வத்தை பணத்தை தண்ணியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, அப்போ அதில் இன்னும் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, இந்த பணமும் தண்ணியும் ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸை ஃபாலோ பண்ணுது. பணமும் தண்ணியும் ஒரே மெட்டாஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை ஃபாலோ பண்ணுது. அண்ட் போத் ஆர் ஷேரிங் சேம் எனர்ஜி. விச் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள்
தண்ணி கூட என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கீங்களோ, நாட் தட் வாட்டர், தண்ணி கூட, அதாவது வீட்டில் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி கூட என்ன ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கீங்களோ அதே ரிலேஷன்ஷிப்பை தான் நீங்கள் பணத்தோடய மெயின்டைன் பண்ணுவீங்க. வீட்டில் நிறையா பேர்லாம் வந்துட்டு தண்ணியை வந்துட்டு சிக்கனமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா மணிலையுமே வந்துட்டு சிக்கனமாக யூஸ் பண்ண பழகிருப்பாங்க. அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஹேபிட் அவங்களுக்கு இங்கே ஃபாலோ ஆகும். அதுவே சில பேர்லாம் தண்ணியை இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி பணத்தை இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இது இன்னும் வந்துட்டு நம்ம டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். எப்படா அந்த 1000 கோடி வச்சிருக்கேன் அசால்ட்டாக 5000 கோடி சம்பாதிக்கலாம், 5000 கோடி வச்சிருக்கேன் அசால்ட்டாக 10000 கோடி சம்பாதிக்கலாம், ஈவன் 100 கோடி வச்சிருக்கேன் 500 கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இது லா ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். இது லா ஆஃப் நேச்சர், நேச்சரோட இதே ரூல்ஸே அதுதான். எப்படின்னா, கன்சிடர் உங்கள் பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இன்கம்மாக இருந்தாலும் சரி, அதை ஒரு மேகத்துலேருந்து வர ரெயின் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. மழை பெய்யுது, மழை பெஞ்சோன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வடிஞ்சு ஆறா மாதிரி நேராக எங்கே போகும்? கடலுக்கு தான் போகும். இந்த பெரிய பெரிய அல்ட்ரா வெல்த்தி பீப்புளெலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட பர்சனல் ஃபினான்ஸ் சிஸ்டமில் இப்படி உள்ள வர இன்ஃப்ளோ ப்ராப்பராக வெல்த் அப்படிங்கிற ஓஷனுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஆனால் மோஸ்ட்டாக இங்கே நம்மள நிறையா பேர் அந்த வெல்த்துக்கு போகிறதுக்கான பாதையவே நம்ம பிளாக் பண்ணி வச்சுருப்போம். அப்படி எப்படி அந்த வெல்த்துக்கு போகும்? வெல்த்துக்கு போகாமல் எல்லாம் மைக்ரோ எக்ஸ்பென்ஸாக பிரிஞ்சிடும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, மழை பெய்யும், வடியும், ஆறா மாறும், ஆறு பல மைக்ரோ பிரான்ச்சஸாக பிரிஞ்சு எவாப்ரேட் ஆயிரும். அண்ட் சில இடத்துல வந்து ப்ராப்பராக அதோட டெஸ்டினியை ரீச் பண்ணாது. ஸோ இந்த ஒரு ஃபேக்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். என்னன்னா, நம்ம எல்லாருமே ஈவன் ஒரு பெரிய லெவலில் ஜென்ரேஷன் வெல்த்தை பில்ட் பண்ணலைனாலும் அந்த பில்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதை அந்த ஒரு குழியாவது தோண்டி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகி இந்த பக்கம் போக ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா அது ஈஸியாக எவாப்ரேட் ஆயிரும். ஓகே, இந்த வாட்டரை வச்சு நான் இன்னும் டீப்பராக வந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணேன். என்னன்னா, தண்ணி வந்து ஒவ்வொரு கண்டெய்னர்லேருந்து ஒவ்வொரு மாதிரி லீக் ஆகும். நம்ம வந்துட்டு ஜஸ்ட் வாலிலேருந்து எடுத்து ஊற்றினோம்னா அது ஒரு மாதிரி லீக்கு. இதுவே இந்த வாட்டர் பாட்டில் நான் ஒரு ஓட்டை போட்டு ஒரு லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி லீக்கு. அண்ட் மலையிலேருந்து பெய்யும் போது ட்ராப்லெட்டாக பெய்யுது. இப்படி நேச்சுராகவும் சரி ஆர்டிஃபிஷியலாகவும் சரி தண்ணி எந்த கண்டெய்னர்லேருந்து வெளியில் வருதோ அதுக்கு ஒரு பிஹேவியர் இருக்குது. கரெக்டா? எஸ். எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? எத்தனை பேரால் புரிஞ்சுக்க முடியுது? அப்படின்னா நான் அடுத்ததை சொல்லுவேன். என்னென்னு, தண்ணி ஒவ்வொரு கண்டெய்னர்லேருந்து வரும்போதும் இல்லை ஏதோ ஒரு நேச்சுரல் கண்டெய்னர்ஸ்லேருந்து வரும்போதும் இட் ஃபாலோஸ் சர்டன் கேரக்டர். ஆறில் போனால் ஓடும், இந்த இது மாதிரி தான். ஆறில் போனால் ஓடணும், தேங்கி நின்றா அப்படியே சும்மா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் வந்து அது எடுத்துக்குது. அப்போது பணமும் அதே மாதிரி தான். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் கண்டெய்னர். ஆனால் நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்குமே வந்துட்டு அந்த கண்டெய்னர்லேருந்து வர அவுட் ஃப்ளோ டிஃபர் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். க்ளவுட் பஸ்டர் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு. வயநாட்டில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. மேகம் என்ன பண்ணும்னா, வச்சிருக்க தண்ணியை ஸ்டோர் பண்ண முடியாமல் மொத்தமாக வெடித்து உழுக்குள்ள இருக்க தண்ணி மொத்தமாக கொட்டிடும். மழை மாதிரி சொட்டு சொட்டாலாம் பெய்யாது. அப்போது இது மாதிரி சில பீப்புள் இருக்காங்க. என்னன்னா, அவங்க கஷ்டப்பட்டு இறுக்கி பல்ல கடிச்சு சேர்த்து வைப்பாங்க. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு இன்சிடென்ட்டில் அவங்க கிட்ட இருக்க மொத்த வெல்த்தும் ட்ரெயின் ஆகும். மேபி இதை ஒரு சில பேரால் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் கார்டனில் பார்த்துருப்போம். ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு ஸ்ப்ரிங்க்லர் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்ப்ரிங்க்லர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டேரக்ஷன்லையும் ஈக்குவல் அப்படியே வாட்டரை வந்து ஸ்ப்ரிட் பண்ணும். இது மாதிரி தான் சில பேர் இருப்பாங்க. ஒரு சில பேர் சாப்பாட்டில் செலவு பண்ணுவாங்க, ஒரு சில பேர் கேஜெட்ஸில் செலவு பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ட்ரெஸ்ஸில் செலவு பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நான் சரிசமாக எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிக்கிட்டு, அதனால் எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் இருக்கவங்களாம் நான் இந்த ஸ்ப்ரிங்க்லர் கீழே கொண்டு வரேன். அண்ட் கீசர் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இருக்குல்ல, அண்டர் வாட்டர். இந்த அண்டர் வாட்டர் சில ஏரியாக்களில் என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் வெடித்து மேலே ஃபவுண்டெயினாக வெளியில் வரும். அது ஒரு டைப். இந்த மாதிரியான பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகி அதுக்கப்புறம் டக்குன்னு பெருசாக ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. அவங்களாம் எதுவும் செலவு பண்ண மாட்டாங்க. தென் ட்ரிப்பர். இது வந்து அந்த ரெயின் மாதிரி தான். சொட்டு 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 சொட்டாக அவங்க கையிலேருந்து காசை ஈஸியாக வாங்கிட முடியாது. இங்கேயே நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க கையிலேருந்து ஈஸியாக காசை வாங்க முடியாது. கையில் இது மாதிரி ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் யோசிச்சு செலவு பண்ணுவீங்க. தட்ஸ். ஆனால் இதில் என்னன்னா, இதிலே ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போதும் அதே மாதிரி சொட்டு சொட்டாக விட்டுட்டு இருப்பான். அதுலேருந்து என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. தென் ரிசர்வயர். இந்த ரிசர்வயர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு கேரக்டர் தான். பட் ஆனால் இதை நான் சொல்லும்போது யாருக்குமே வந்து கில்ட் வரக்கூடாது, ஷேம் வரக்கூடாது, மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. பிகாஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஆர்.
நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா தான் நீங்கள் எந்த இடத்துக்கு சேஞ்ச் ஆக போகிறீங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரிசர்வேர் கேரக்டர் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வர காசை செலவும் பண்ண மாட்டாங்க, சேர்த்தும் வைக்க மாட்டாங்க, சும்மாவே வச்சுருப்பாங்க. சும்மா இருக்கிற தண்ணி என்ன ஆகும்? கெட்டு தான் போகும். அது மாதிரி அவங்க கிட்ட இருக்க அந்த அமௌண்ட்டு க்ரோவும் ஆகாது, இந்த பக்கம் செலவும் ஆகாது. இன்ஃப்ளேஷன்னால அந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். தென் ஊசர், இது ஒரு அருமையான கேரக்டர். என்னன்னா, நம்ம வந்து ஒரு கார்டனில் தண்ணி ஊற்ற போகிறோம்னு வச்சுக்கோங்க. பைப் எடுத்துகிட்டு போய் நம்ம பிளான்ட்டுக்கு ஊற்றுவோம். ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும், இன்சூரன்ஸ் போடணும், ப்ராப்பராக ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணும், அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எல்லாமே தெரியும். அதனால தான் கரெக்டாக அந்த பைப் எடுத்துகிட்டு கார்டனுக்கு போய் தண்ணி ஊற்ற போகிறார். ஆனால் அந்த கார்டனுக்கு ஊற்றுறதுக்கு முன்னாடி பைப்பில் 10-15 ஓட்டை இருக்கும். அதையெல்லாம் தாண்டி அந்த தண்ணி அங்கே வந்து சேர்றதுக்குள்ள தண்ணியே இருக்காது. அதுதான் இந்த ஊசர். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. தட்ஸ் நாட் அ ஃபினான்ஷியல் நாலேஜ் ப்ராப்ளம், தட்ஸ் அ பிஹேவியரல் ப்ராப்ளம். தென் பியூரிஃபையர். இந்த பியூரிஃபையர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பேட்டர்ன் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி, ஈவன் தோ அதை ஆஃபரில் போட்டிருந்தாலும் 10 ஆன்லைன் அப்ளிகேஷனில் கார்ட்டில் போட்டு வச்சுட்டு அதை எடுத்து அப்படியே ஒரு பிஹெச்டி லெவலில் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை வாங்கலான்னு போவீங்க, ப்ராடக்டோட ப்ரைஸை ஏற்றிருப்பான். அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ், அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பியூரிஃபையர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வருவாங்க. தென் டேம். இந்த டேமுக்கும் ரிசர்வேருக்கும் ஒன்று தான் வித்தியாசம், மித்தபடி ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேம் அப்படிங்கிற ஒரு நேச்சர் இருக்கிறவங்க எப்படி டேம் வந்து அதுக்கிட்ட எல்லா கண்ட்ரோல் இருக்கும். அதாவது எப்போ தண்ணியை கரெக்டாக திறந்து விடணும், எப்போ கரெக்டாக மூடணுங்கிற கண்ட்ரோல் இருக்கும். ஆனால் ஒரு சிங்கிள் ஃப்ளட் டேமை உடச்சி மொத்த தண்ணி லீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள், அவங்களால ஒரு 1 to 2 lakh தான் மந்த்லி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் அவங்களோட பொட்டன்ஷியல் அண்ட் கேப்பபிலிட்டி. ஏதாவது ஒரு மாதம் ஒரு 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்தால் போதும், அது காணா போயிடும். அந்த 50,000 ரூபாய் மட்டும் காணா போகாது, அந்த 50,000 என்ன பண்ணணும்னா கூட இருக்க அந்த 1 லட்சத்தையும் சேர்த்து இழுத்துட்டு வெளியில் போயிடும். அதுதான் இந்த டேம் நேச்சர் இருக்கிறோம். அண்ட் ஃபைனலி மிராஜ். இது ஒரு வேற லெவல் ஒரு பேட்டர்ன் அண்ட் இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்டர்ன். மேபி இந்த 8 பேட்டர்ன் சொல்லும் போதும் நிறைய பேர் நிறைய பேட்டர்னோட ரிலேட் பண்ணிப்பாங்க. எஸ், எத்தனை பேர் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு? ஏதாவது ஒரு பேட்டர்னில் ரிலேட் ஆகிருக்கும். கரெக்டாக ஒரு சில பேருக்கு 2 பேட்டர்ன்லாம் வந்திருக்கும். எஸ், ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சன் 2 to 3 கேரக்டர் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் தேர் சிச்சுவேஷன். அப்போது இந்த மிராஜ் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெட்லியான ஒரு பேட்டர்ன். ஏன்னா மிராஜ் அப்படிங்கிறவங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? மிராஜ்னா பாலைவனத்தில் காணல் நீர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையில் சும்மா நார்மல் ரோட்டில் போனாலே அது தெரியும். அது வேறு விஷயம். வெயிலில் ஐ மீன் சம்மர் சீசன்லாம் போனோம்னா ரோட்லேயே காணல் நீர் தெரியும். தண்ணி இருக்கும், எஸ்ஜே சூர்யா சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். தண்ணி இருக்கும் ஆனால் இருக்காது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபண்டமெண்டலி தே டோன்ட் பொசஸ் எனி ஜென்ரேஷனல் வெல்த் ஆர் பேக்கில் பெரிய வெல்த் சோர்ஸ் இருக்காது. ஆனால் அவங்க வாங்குற கரண்ட் இன்கம் லெவல் அப் டு த ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜென்ரேஷனல் வெல்த் வச்சுருக்கவங்க எப்படி செலவு பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட ஸ்பெண்டிங்கும் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஃபினான்ஷியல் சேஃப்டி இருக்காது, ஃபினான்ஷியலுக்கு ஃபியூச்சரே இருக்காது. அண்ட் அவங்க ஏதாவது ஒரு சிங்கிள் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா அவங்களோட லைஃப் கொலாப்ஸ் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த 9 பேட்டர்னில் இப்போவே உங்களுக்கு ஏதோ ஒரு பேட்டர்ன் ரிலேட் ஆச்சுன்னா அது உங்கள் கையில் இருக்க நோட்லேயோ உங்கள் ஃபோன்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எத்தனை பேட்டர்ன் உங்க கூட ரிலேட் ஆகுது அப்படிங்கிறது. அண்ட் இந்த பேட்டர்ன் எதனால் இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க. பிகாஸ் ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியுமா? எதனால் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பேட்டர்ன் சொன்னேன், எப்படி இந்த பேட்டர்ன்லாம் எனக்கு வந்திருக்கும்? யார் இதை விதைச்சா? ஏதாவது ஐடியா வருதா? ஏதாவது யோசிக்க முடியுதா? இந்த ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா தான் இருக்காங்க. நீங்கள் சின்ன வயசில் பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி, பணம் உங்கள் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே பணத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ணணுங்கிறது உங்கள் மைண்டில் ஏறிடுச்சு. அதுதான் உண்மை. நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களும் உங்கள் பசங்களும் உங்களோட பேட்டர்ன்ஸை அப்சர்வ் பண்ணி தே வில் ஃபாலோ வென் தே ஏர்ன். அதுதான். அது மட்டும் இல்லை, அண்ட் வாட் தே ஆர் கன்சியூமிங், எதில் அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஈஸியாக ரிலேட் ஆகும். என்னோட அக்கா பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கணும். நான் வந்து அவங்க வீட்டில் பல தடவை சொல்லி பார்த்துட்டு இதுக்கு மேலே ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அப்படியே விட்டேன். அவன் பார்க்குற யூடியூப் சேனல்லாம் எப்படின்னா பியூர்லி மெட்டீரியலிஸ்டிக். அவங்க பார்க்குற அந்த ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்கும், அந்த பெரிய வீட்டில் இருக்கிற எல்லா அட்வான்ஸ்டு டாய்ஸ் எல்லாம் இருக்கும். அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ டாய்ஸ் இருக்கும். அதாவது ஈவன் வந்து ஒரு எலக்ட்ரிக் காரில் இருந்து நம்ம சின்ன வயசில் என்னெல்லாம் ஆசைப்பட்டிருப்போமோ அதெல்லாம் பெரிய பெரிய சைஸாக இருக்கும். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா
ஒரு வருஷம் கழிச்சு அதை நான் வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் இந்த வீட்டில் இருக்கு. அந்த சேனல் என்னெல்லாம் பார்த்தானோ எங்கிட்டு போய் தேடி கண்டுபிடிச்சான்னு தெரியல. அதோட எல்லா மைக்ரோ வெர்ஷன் இருக்கு, ஒரு பைக் இருக்கு, ஒரு கார் இருக்கு, எல்லாமே வீடு ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்கான். பிகாஸ் இங்கே அவன் பணத்தோட வேல்யூவையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் இல்லை. அவன் கன்சியூம் பண்றது எல்லாமே இந்த சோஷியல் மீடியால இருந்து. ஸோ அதனால தான் ஒரு 5 வயசு கீழே இருக்க பசங்க அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க எதை பார்க்குறாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட கேரக்டர் மட்டும் மாறாது, அவங்களோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஹேபிட்டே அஃபெக்ட் ஆகுது. அதனால அவங்க வாழ்க்கையில் நிறைய இடத்துல ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 200% இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எவ்ரி டைம் உங்களுக்கு கையில் காசு வந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு உங்களோட பைப்லைன் டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் க்ரோத்தை நோக்கி தான் போகணுமே தவிர அது உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்கிரேடேஷனுக்கு போகக்கூடாது. இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். அந்த தனுஷ் சொன்ன மாதிரி தான், நாங்களாம் போய்ஸ் கார்டனில் வீடு வாங்கி செட்டில் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி தான். நாங்களாம் சின்ன வீட்டிலேருந்து பெரிய வீட்டுக்கு போகக்கூடாதா, வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகக்கூடாதா, சொந்த வீடு வச்சிருந்தாலும் 2 BHKலேருந்து 3 BHK போகக்கூடாதா, இப்படி அப்கிரேடேஷன் போய்கிட்டே தான் இருக்கும். எங்கே வரைக்கும் போவோம்? அம்பானி வரைக்கும் வீடு கட்டினாலும் அம்பானிக்கே ஒரு ஆசை இருக்கும், ஏதாவது ஒரு தீவில் தனியாக ஒரு கேசல் கட்டலாம் அப்படிங்கிறது. அப்போது இதுக்கு அடுத்து போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி, ஒரு நிமிஷம் பிஃபோர் எவ்ரி லைஃப் ஸ்டைல் அப்கிரேடேஷன் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி 2 மாதம் உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சுன்னா, இல்லை உங்கள் பிஸ்னஸில் ரெவன்யூ வராமல் இருந்துச்சுன்னா, உங்களால் அடுத்து எவ்வளவு மாதத்துக்கு சஸ்டெயின் பண்ண முடியும்? அந்த கேள்விக்கு உங்ககிட்ட ப்ராப்பரான பதில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கீங்க, தனியாக இருக்கீங்க, சிங்கிளாக இருந்து ஜாப் போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சது 6 மாதத்துக்கான ஃபண்ட் ரெடியாக வச்சுருக்கணும். இல்லை கப்புளாக இருக்கீங்க அப்படின்னா 1 இயர்க்கான அந்த பர்சனல் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ் வச்சுருக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, உங்களோட ரன்வே ஆப்ரேஷனல் காஸ்ட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும்னா அதுவும் குறைஞ்சது ஒரு 1 இயருக்காவது இருக்கணும். அது போக அந்த பர்சனல் ஃபினான்ஸ் எக்ஸ்பென்ஸ் அது தனி எமர்ஜென்சி ஃபண்ட், பிஸ்னஸ் ஃபண்டும் தனியாக வச்சுருக்கணும், இந்த பக்கம் பர்சனலாகவும் தனியாக வச்சுருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூ வந்தாலும் இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் கூட நம்மளோட லைஃப் முன்ன மாதிரி இருக்காது. ஓகே, இப்போ நான் ஸ்டார்டிங் சொன்னேன் ஃபினான்ஸை ட்ராக் பண்ணுறது ஒர்க் ஆகாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ என்ன தான் பண்ணால் ஒர்க் ஆகும்? இன்னொன்று லாஜிக்கலான ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கோம் ஃபார் எமோஷ்னலான ஒரு ப்ராப்ளமுக்கு. அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு குட்டி ஆக்டிவிட்டி டக்குன்னு ஒரு 5 மினிட்ல கம்ப்ளீட் பண்ணலாம். எல்லாரும் கையில் இருக்க நோட் பேட் பென் வச்சுக்கோங்க, ரெடியாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபோனில் நோட் பேட் ஆர் ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்டில் டக்குன்னு ரெடி ஆகிட்டீங்கன்னா ஜஸ்ட் கை தூக்குங்க. யா அதர்ஸ் சூப்பர். இன்னைக்கு நீங்கள் இப்போ பண்ண போகிற இந்த ஆக்டிவிட்டி இவ்வளோ மாதம் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆக்டிவிட்டியில் தெரிய போகுது. ஓகே, ஸோ லாஸ்ட் 45 to 50 days கண்ணை திறந்து வச்சுருந்தீங்கன்னா ஞாபகம் இல்லைன்னா கண்ணை மூடிட்டு கூட யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வீட்டுக்கு வாங்கின அத்தியாவசியத்தை தவிர லைக் கிராசரிஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பே பண்ணுற கரண்ட் பில், ஈவன் இஃப் இட் இஸ் ரெண்ட் ஆர் இட் இஸ் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி அத்தியாவசியத்தை தவிர அது போக சின்ன எக்ஸ்பென்ஸ் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு பண்ணதாக இருக்கட்டும், இல்லை உங்கள் சின்ன ஒரு ட்ரெஸ் வாங்கினதாக இருக்கட்டும், அதெல்லாம் பெருசாக தேவை. அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னென்ன செலவு பண்ணீங்க லாஸ்ட் 45 to 50 days அதை குவிக்காக அப்படியே டக்குன்னு 1 by 1 எழுதி அதை ஆட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். அது எதுவாக வேணாச்சிருக்கலாம். திடீர்னு ஃப்ரெண்டு வா சாப்பிட போகலான்னு கூப்பிட்டு போனேன், ஒரு 500 ரூபா 1000 ரூபா செலவாக இருக்கலாம். இல்லை பொண்ணுங்களாக இருந்தீங்கன்னா வா ஜூடியோ போகலாம், ட்ரெண்ட்ஸ் போகலான்னு கூட்டிகிட்டு போய் வாங்கின கிளாத், லிப்ஸ்டிக், மேக்கப் ப்ராடக்ட், ஸ்கின் கேர் ப்ராடக்ட், இது எது வேணாச்சும் இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் இந்த கடையில் இந்த குக்கிங் மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் ஆஃபரில் போட்டிருக்காங்க, வா போய் ட்ரை பண்ணலாம். இல்லை ஏதாவது எலக்ட்ரானிக் ஷோரூமில் ஏதோ ஒரு இந்த டிஸ்கவுண்ட் போட்டுருங்க, அதுவும் ஆடி தள்ளுபடி சொல்லவே தேவையில்ல, இருக்கிற காசெல்லாம் மொத்தமாக கொடுத்துட்டு வர நாள். அந்த மாதிரி எந்த செலவை வேணாச்சிருக்கலாம். உங்களோட டெசிஷன் தாண்டி எடுத்த எல்லா ஸ்பெண்டிங்கையுமே 1 by 1 நோட் பண்ணுங்க, 1 by 1 ரைட் பண்ணுங்க. One, two, three, 4, 5, 6, 7, 8.
நோட் பண்ணிட்டீங்களா? முடிச்சிட்டிங்களா? இல்லை லிஸ்ட் இன்னும் போய்கிட்டே இருக்கா? முடிச்சிட்டிங்களா? எஸ் இல்லை இன்னும் எழுதவே ஆரம்பிக்கலையா? முடிச்சிட்டவங்க மட்டும் கை தூக்குங்க. இன்னும் டைம் வேணும் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. ஓகே, அதுலேருந்து என்ன தெரிஞ்சு உங்களுக்கு? சரி, யார் யார் அப் டு 5,000 செலவு பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் 45 to 50 டேஸில்? கை தூக்குங்க. அப் டு 5,000. 5,000 வரைக்கும் எப்படி போச்சுனே தெரில, ஆனால் இது எதுக்கோ போயிடுச்சு. அப் டு 10, அப் டு 20, அப் டு 30, இன்னும் போயிட்டே இருக்கு. 40 கேட்டாலும் போக முடியாது. 40, 50. ஓகே, 1 lakh, அப் டு 1 lakh. ஓகே, நமக்கு எப்போவுமே வந்து இந்த கையிலேருந்து அப்பப்போ சின்ன சின்னதாக செலவு ஆகிறத வந்துட்டு கன்சிடர் பண்ண மாட்டோம். அது எதுக்கு தேவையில்லாம ட்ராக் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். ஆனால் இந்த ஒவ்வொரு ஸ்பெண்டுக்கும் பின்னாடி there is a deep emotion. இப்போ நீங்கள் இந்த நோட் பண்ணி வச்ச ஒவ்வொரு ஸ்பெண்டிங் இருக்கா, அந்த ஸ்பெண்டிங்க்கு பக்கத்துலவே இந்த ப்ராடக்டை வாங்கும்போது எனக்கு என்ன எமோஷன் ட்ரிகர் ஆச்சு, இந்த ப்ராடக்டை வாங்கும்போது எனக்கு என்ன எமோஷன் ட்ரிகர் ஆச்சு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நீங்கள் தனியாக இருக்கும்போது இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணீங்களா, சந்தோஷமாக இருக்கும்போது இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணீங்களா, சோகமாக இருக்கும்போது இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணீங்களா, இல்லை ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அந்த செலிப்ரேஷன் மோடில் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணீங்களா, இல்லை பக்கத்தில் இருக்கவன் தொல்லை தாங்க முடியாமல் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணீங்களா? இப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பின்னாடி அந்த எமோஷன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தெரியும், உங்களோட மேஜரான ஸ்பெண்டிங் எமோஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதை ஒரு 3 மந்த் ஃபாலோ பண்ணால் போதும். லைஃப் லாங் நீங்கள் ட்ராக்கர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே இல்லை. லைஃப் லாங் உங்களோட ஃபினான்சஸை ட்ராக் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா இதுக்கு அடுத்து நான் ஒரு டெடிக்கேட்டாக ஒரு டூல் வச்சுருக்கேன், எக்ஸல் டூல். வேணும்னா நான் லாஸ்ட்டு QR கோட் காமிக்கிறேன், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த டூல் எடுத்துக்கலாம். அந்த எக்ஸல் டூலில் வெறும் அது மட்டும் கேட்காது, இதில் என்ன தெரியுமா ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. நம்ம இந்த சின்னதாக அந்த பண்ணுற அமௌண்ட் இருக்குல்ல, எல்லாருக்கும் வந்துட்டு எனக்கு இந்த ஏஜில் வேலைக்கு போகாமல் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஏஜ் இருக்கும். எஸ் இருக்கா? இதுக்கப்புறம் நான் வேலையே பார்க்கக்கூடாது, ஒன்று இருக்கிற சொத்தை வச்சு வாழ்ந்துடணும், இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் காசு வந்துக்கிட்டே இருக்கும், அதில் நான் வாழணும். இப்படி தான் எல்லாரோட மைண்ட் செட் இருக்குது. இதை தவிர வேறு மைண்ட் செட் யாராவது வச்சிருக்கீங்களா? கடைசி 90 வயசு வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு இருப்பேன் அப்படிங்கிற கை தூக்குங்க. பரவாயில்ல, நைஸ், சூப்பர், நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு விஷயம். ஓகே, அப்போது எல்லாருக்குமே அந்த ஒரு நம்பர் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, ஒரு பர்சன் 55 வயசில் இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹெவியான ஒரு லீக்கேஜை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்? 55 வயசில் அவங்களால நிப்பாட்ட முடியாது. என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தார், மாதம் 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. அவருக்கு வந்து 45 வயசு ஆயிடுச்சு, இன்னும் வந்து பெருசாக சேர்த்து வைக்கல. எங்கே போச்சுன்னு கேட்டேன்னா, எல்லாம் அப்படி இப்படினாரு. என்னாலே கணக்கே பண்ண முடியல அவர் பண்ண செலவுக்கு. 4 லட்ச ரூபாங்க, 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 4 லட்ச ரூபா எங்கே போச்சுன்னு தெரில. அப்போ அங்கேருந்து அவர் ஒரு 55 வயசில் எனக்கு ரிட்டையர் ஆகணும்னு கேட்குறாரு. சார் என்ன சார் 20 வருஷமாக எதுவுமே பண்ணாமல் திடீர்னு அடுத்த ஒரு 10 வருஷத்தில் அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு காசு சேர்த்து வைக்கணும்னா எப்படி? அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கம் வேறு வழியே இல்லாமல் அவரோட ரிட்டையர்மெண்ட் இன்னும் ஒரு 5 வருஷம் தள்ளி போகுது, பிகாஸ் அவர் பண்ண இந்த லீக்கேஜ் மிஸ்டேக்னால. அப்போ என்னன்னா, நம்ம ஒரு இடத்துல லைஃப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைஃப்பை ரசிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த இடத்துல லைஃப்பை ரசிக்க முடியாமல் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் நம்மளை துரத்துக்கிட்டே வருது. அதுக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம ஓடுறதை நிப்பாட்டாமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம். அண்ட் இதுதான் நார்மல்னு நம்மளை நம்ப வச்சுட்டாங்க, அதை நார்மலைஸும் பண்ணிட்டாங்க. அவங்க வேலை பார்க்கணும், நம்மளும் வேலை பார்ப்போம்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் தட்ஸ் நாட் த லைஃப், ரைட்? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 தடவை தான் வாழ்கிறோம். ஒன்று, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசில் இருக்க அந்த ஒரு ஸ்டேஜ், அவள் லைஃப்பை ஒவ்வொரு விஷயமும் நல்லா ரசித்து வாழ்வோம். சின்ன விஷயம் நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஈவன் ஓடி போயிட்டு டயர்டாக வந்து தண்ணி குடிச்சாலே அதுவே ஒரு போதுமான சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்தளவுக்குலாம் சந்தோஷத்தை நம்ம வேறு எதில் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்து நம்ம எப்போ வாழ்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் எல்லாத்தையும் சர்வை பண்ணிட்டு இப்போ எல்லாரும் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நான் உங்ககிட்ட கேட்டீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் சொல்லுவீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. அது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, வாட் யூ டூ ஃபார் லிவிங்னு கேட்டாலே எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க. பட் that's not the living. லிவிங்கிறது வேறங்க. யூ ஆர் சர்வைவிங் ஃபார் த லைஃப். நான் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு சர்வை பண்ணுறோம். வாட் எவர் த ப்ரொஃபஷன், நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, என்னவா இருந்தாலும் அது போய் சர்வைவல் தான். that's not the living. actual living starts after you stop surviving. நீங்கள் எப்போ உங்களோட சர்வைவலை ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வாழ ஆரம்பிக்கிறது கொஞ்சம் ஏர்லியாக வாழ ஆரம்பிங்க.
இந்த ஒரு தேவையில்லாத ஒரு அன்வான்ட் ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு, ஒரு கன்சப்ஷன் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இது பின்னாடியே ஓடிக்கிட்டதுன்னா கடைசி வரைக்கும் உங்களோட கேஷ் ரிசர்வ் எடுத்து வெளியில் வேற ஒருத்தவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ ப்ராப்பரான ஒரு ஏஜை ஐடென்டிஃபை பண்ணுங்க, அந்த ஏஜில் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைங்க. அதுக்கு இந்த மேஜிக் ட்ராக்கரை உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் ஆகும். எமோஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதோட நிப்பாட்டாதீங்க. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மந்த்லி ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. அந்த அமௌண்ட்டு அடுத்த மாதம் நீங்கள் அடுத்த மாதம் இது எதையா மிச்சப்படுத்திடுவேன் அப்படின்னு சில பேருக்கு ஒரு தாட் வந்திருக்கும். இந்த 5000 ரூபானால எனக்கு என்ன செலவாயிருக்க போகுது, இந்த 10,000 ரூபானால எனக்கு என்ன செலவாயிருக்க போகுது, இதனால எப்படி இவங்க சொல்கிற மாதிரி 5 வருஷம் தள்ளி போகணும், கேட்டால் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் மைண்டில் தோணும். ஆனால் that 5,000 or 10,000 or 20,000 or 30,000 that inherited in your behavior, அது வந்து அங்கே நிற்காது. அந்த 5000 10,000 அது வெளியில் போகிற அமௌண்ட்டாக தான் மைண்டு கன்சிடர் பண்ணும். கன்சிடர் பண்ணி அடுத்த மாதம் வேற ஒரு ஃபார்மெட்டில் உங்களுக்கு ஒரு புது செலவாக வந்து நிற்கும். இது அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 5,000 ரூபா நீங்கள் இந்த மாதிரி மாதத்துக்கு பண்ணீங்கன்னா 60,000 ரூபா வேஸ்ட் பண்ணுறீங்க. அதுவே 10,000 ரூபா பண்ணீங்கன்னா 1,20,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையில்லாமல் அன்வான்டாக ஏதோ ஒரு விஷயத்தினால செலவு பண்ணிடுறீங்க. இதோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னு வைங்கவேன், ரொம்ப பெருசாக இருக்கும். 15 வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 12% growth ரேட்டில் வருஷத்துக்கு கூட்டி பார்த்தோம்னாலே 5,000 ரூபா நீங்கள் இப்படி செலவு பண்ணியிருந்தாலே உங்களோட லாஸ் எவ்வளோ தெரியுமா? 37 lakhs கிட்டே வரும் அப்ராக்சிமேட்டாக. நிறையா பேரோட 1 year or 2 year ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் அதுதான். அந்த 5,000 ரூபாய் செலவு பண்ணுற இன்னைக்கு நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வேலையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஜாலியாக நிம்மதியாக இருக்கலாம். அப்போ 10,000 ரூபாய்க்கு யோசிச்சு பாருங்கள் எத்தனை வருஷத்தை சேவ் பண்ணலாம். 20,000 30,000 யோசிச்சு பாருங்கள். நீங்களாம் வந்துட்டு மேபி நாளைக்கே கூட ரிட்டையர் ஆகணும் நிறைய பேர் இருப்பீங்க அந்த ப்ராப்பராக அந்த ஸ்பெண்டிங்கை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா. ஸோ அந்த ட்ராக்கிங்கை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த அன்வான்ட் ஒரு மைண்ட்லெஸ் கன்சியூமரிசம் ஸ்டாப் பண்ணிட்டு மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்து ஒரு கொஸ்டின் வரும். எதுக்கு ஒரு விஷயத்துக்கு நான் இவ்வளோ மெனக்கடணும், கையில் காசு இருக்கு நான் செலவு பண்ணிட்டு போகிறேனே. எத்தனை பேருக்கு அந்த தாட் வந்துச்சு? ஃபினான்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லி காலையில் ஏதோ கிளாஸ் ரூம் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு நான் சம்பாதிக்கிறேன் நான் செலவு பண்ணிட்டு போகிறேன், இதில் என்ன? சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, யாரா எனக்கு கஞ்சனா இருக்கான், எடுத்தோடனே மொதல் விஷயம் அதை தான் சொல்லுவாங்க. நான் ஸ்டார்டிங்கே சொன்னது தான், உங்களால் 1 year ஆனுவல் இன்கமில் ஒரு லக்ஸுரி கார் வாங்க முடிஞ்சு, ரோல்ஸ் ராய்ஸே வாங்க முடிஞ்சாலும் நீங்கள் வாங்கலாம், தப்பே இல்லை. பட் அது உங்களோட சாய்ஸாக இருக்கணும். இது கிளியரான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னொருத்தவங்களோட சாய்ஸ்லையோ இல்லை உங்கள் ஏதோ ஒரு பயத்தினாலேயோ ஏதோ எமோஷன்னாலேயோ அந்த பர்ச்சேஸ் இருக்கக்கூடாது. அப்புறம் மணியை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாக அந்த அந்த ரொம்ப சிக்கனம் பார்க்குறவங்க வந்துட்டு அதை வளரவும் விட மாட்டாங்க, பெருசாக செலவும் பண்ண மாட்டாங்க. அந்த ரிசர்வ் வயர்னு ஒரு பேட்டர்ன் சொன்னீங்கல்ல ஸ்டார்டிங்கில், அது எல்லாமே அந்த கேட்டகரியில் தான் வருவாங்க. இன்கேஸ் யாராவது உள்ள அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா தப்பே இல்லை, அதை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி வெளியில் வாங்க, வந்துட்டு இந்த ஸ்டேஜுக்கு வாங்க. அதுக்காக நான் இஷ்டத்துக்கு செலவு பண்ண சொல்லலை, மைண்ட்ஃபுல்லாக எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது முழுக்க உங்களோட சாய்ஸில் இருக்கணும், எந்த ஒரு ட்ரிகரில் இருக்கக்கூடாது. அண்ட் நீங்கள் வாங்குகிற பர்ச்சேஸ் ப்ராடக்ட் ப்ராப்பரான ஒரு வேல்யூ அலைன் இருக்கணும். தென் வெக்கேஷன், ஃபுட், கேஜெட் எதுவாக இருந்தாலும் 100% அதை என்ஜாய் பண்ணுங்க. நிறைய பேர் ட்ரிப்பு கிளம்பி போவாங்க, ஜாலியாக போயிட்டு வரும்போது பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது, ஏதோ சொத்தில் தான் மாதிரி நிற்பாங்க. அந்த மாதிரிலாம் ட்ரிப்பு போகக்கூடாது. அப்போ ப்ராப்பராக அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஃபண்ட் இருந்தால் அதுக்கேற்ற ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த ட்ரிப்பை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டால் தப்பே இல்லை. தென் சேவிங்ஸ் மட்டும் நமக்கு பத்தாது, கூடவே என்ன வேணும் லைஃபுக்கு? பீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பீஸ் வேணும்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு ரூலை மட்டும் அது நிறைய பேரால் ஃபாலோ பண்ண முடியாது, கஷ்டம் தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட லைஃப்பில் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறது 2 விஷயம். ஒன்று என்னென்னா, பிஸ்னஸ்க்காக ஒரு ப்ராடக்டை இஎம்ஐயில் வாங்குவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் 200% அந்த ப்ராடக்ட்டை நான் வாங்குவேன். ஏன்னா அதனால எனக்கு ஒரு ரெவன்யூ ஸ்டாப் ஆகுது, ரெவன்யூ நான் வேணும், இமீடியட்டாக வேணும். ஆனால் அதுவே பர்சனலாக வீட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னா அதை ஒரு நாளும் நான் இஎம்ஐயில் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். அதை வாங்கக்கூடிய முழு காசு இருந்தால் மட்டும்தான் வாங்குவேன். என்றைக்கு நான் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேருந்தே ஃபாலோ பண்ணேன். எந்த ஒரு வீட்டில் இருக்க எந்த ப்ராடக்ட்டுமே இஎம்ஐயில் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் கிடையாது. அப்போது இதை ஃபாலோ பண்ணும்போது எனக்கான ஒரு பீஸ் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஃபேமிலியில் எந்த ஒரு ஃபினான்ஷியலி ஸ்ட்ரெஸ் எதையுமே வந்துட்டு அவங்களுக்கும் கொண்டு போகல, அண்ட் என்னோட பர்சனல் லைஃப்ல இல்லை. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனால் நிறையா பேரால் ஃபாலோ பண்ண முடியாது. லிவ் பிலோ யுவர் மீன்ஸ். உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரியுதுன்னா அந்த லெவலுக்கு உடனே போயிடாதீங்க. அந்த லெவல்லேருந்து ஒரு ஸ்டெப் இறங்கி வாழ்ந்து பாருங்க. அந்த ஒரு ஸ்டெப் இறங்கினதுல தான் உங்களோட மொத்த பீஸ், அந்த ஆன்சைட்டி இல்லாமல் இருக்கிற, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற லைஃப் எல்லாமே இந்த ஒரு ஸ்டெப் கீழே இறங்கினா தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த ஸ்டெப் போயிட்டீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே வந்துட்டு இந்த
கப்பல்ல இருந்து நிறையா பைரட் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கப்பல்ல இருந்து ஒருத்தவனை தள்ளி விடுறதுக்காக வந்துட்டு ஒரு அப்படியே ஆடுற மாதிரி ஒரு வுட்டில் வந்து நுனியில் நிற்க வச்சுருப்பாங்க. உங்களுக்கு என்ன வருது, உங்களோட என்ன பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது அந்த எட்ஜ், நீங்கள் அங்கே நின்றுக்கிட்டு தான் உங்களோட லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இப்படி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு வைங்கவேன், கீழே விழுந்துருவோமோ இல்லை பின்னாடி இருக்கவன் தட்டி விட்டாலும் விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயம் இருக்காது. ஸோ அப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒவ்வொரு சாய்ஸும் சிஸ்டம் டிக்கெட் பண்ண இருக்கக்கூடாது. ஃப்யூச்சரில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்டும் வேல்யூபிளாக இருக்கணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ் கொடுக்கணும். அண்ட் இது உங்களுக்காக இருக்கணும், மற்றவங்க பார்த்தா சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு ப்ராடக்டையும் வாங்காதீங்க. மைண்ட்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எங்கே வேணாச்சும் போங்க. பட் ஆனால் ஒரு சிஸ்டம் மூலமாக உங்களுக்கு ஒரு புஷ் ஆகுது ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு இஎம்ஐ, ட்ராவல் பண்ணுறதுக்கு இஎம்ஐ. வெட்டிங்க்கும் ட்ராவலுக்கும் இஎம்ஐயா? ஏங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா சும்மாவே கல்யாணம் பண்ணால் ஒரு கூடவே சேர்ந்து ஒரு தொலை கூட்டு வருவோம். அது போக இந்த இஎம்ஐயும் சேர்த்து கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கனாமி எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஓன் பண்ணக்கூடாது. நீங்கள் ஓன் பண்ணாமல் மந்த் ஆன் மந்த் காசு கட்டி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுக்கேற்ற எக்கனாமி மாறிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்க நிறையா பொருள் ரெண்டல் பொருளாக தான் இருக்கும். ஆல்ரெடி டயர் 1 சிட்டிஸ்லாம் வந்துருச்சு. மோஸ்ட்டாக வந்து பெங்களூர் அந்த மாதிரி, ஈவன் சென்னையிலுமே எல்லா ப்ராடக்ட் ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மந்த்லி ரெண்டலில். எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கினா 1 lakh ஆகுதா, மந்த்லி ரெண்ட் போட்டோம்னா வெறும் 2000 ரூபா 2500 ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இபி பில் கட்டுற மாதிரி இதுவும் போய்கிட்டு இருக்கு. அப்போ இஎம்ஐ அதுவும் சிமிலர் கைண்டாக தான். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஓன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்க மாட்டீங்க, சோம்பேறி ஆயிடுவீங்க. வேலை பார்க்காம நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. நீங்கள் நிம்மதியாக இருந்தீங்கன்னா கேஷ் ஹை வெல்த்தி அல்ட்ரா வெல்த்தி பீப்புளுக்கு மூவ் ஆகாது. நம்ம கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கணும் மிஷின் மாதிரி. அப்போனா தான் அல்ட்ரா வெல்த்தியால் அமைதியாக நின்று பார்க்க முடியும். என்னைக்கு நீங்கள் இதை அவேர்னஸ் ஆகி ஒரு ஸ்டெப் அந்த சிஸ்டம்லேருந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும், எதுக்குடா இவன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான், எதுக்குடா இவன் இப்படி பண்ணுறான், 60 வயசில் எதுக்கு உட்காந்து இவன் இப்படி உட்காந்து சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியாக தெரியும். ஆனால் நீங்களும் உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்களும் அந்த ஓட்டத்தோட ஓட்டமாக ஓட வேண்டியது இருக்கும். அண்ட் இந்த ஒரு 4 லேயரை கரெக்டாக எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். இந்த 4 லேயரில் ஒரு லேயர் இல்லாமல் நீங்கள் அடுத்த லேயருக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப 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 தப்பான ஃபினான்ஷியல் டெசிஷன். அது 4 லேயர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேயர் ஸ்டெபிலிட்டி, செகண்ட் கண்ட்ரோல், தேர்ட் க்ரோத், ஃபோர்த் ஃப்ரீடம். ஆனால் எல்லாருக்கும் அந்த ஃப்ரீடம்ங்கிற வார்த்தை தான் ரொம்ப பிடிக்கும். கீழே இருக்க 3 வார்த்தையும் பிடிக்காது, வேக் அப்படின்றவாங்க. ஃப்ரீடம் அப்படின்னாலே ஓகே எங்கன்னு சொல்லி காசு கட்ட ரெடியாக இருப்பாங்க. இப்படி தான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீடம் ஃபோன் அப்படின்னு ஒன்று விட்டாங்க. அதில் ஒருத்தன் மொத்தமாக கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். நம்ம ஆளுங்களுக்கு என்னன்னே தெரியல, இந்த ஃப்ரீடம் மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. நீங்கள் கூகுளில் போயிட்டு அதிகமாக ஃபினான்ஷியல் ஸ்கேம் நடந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா இப்போயே உங்கள் மைண்டில் வந்திருக்கும். ஆனால் அதில் நம்பர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு, அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. மொதல் இடத்துல சென்னை இருக்குது, ஏன்னா பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன், அது வேறு விஷயம். 2வது இடத்துல கோயம்புத்தூர் தான் இருக்குது. இது நான் வந்து எனக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் கிடைக்குன்னு நினச்சேன். பட் இந்த ஸ்டேஜ் அதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆளுங்க அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அப்சஸ்டாக வந்துட்டு அது பின்னாடி ஃபாலோ பண்ணி, யாராவது ஒரு ஆள் வந்துட்டு 1 லட்ச ரூபா கொடுங்க, மாதம் ஒரு 10,000 தரனா கண்ண முடிட்டு கொடுத்துருவாங்க. அதுவே 1 லட்ச ரூபா கொடுங்க, வருஷத்துக்கு உங்களுக்கு 11% 12% கிடைக்கும்னா வருஷத்துக்கு 11-12 வச்சு நான் என்ன பண்ணேன் வேணாம் அப்படின்னு போயிடுவான். இம்மிடியேட்டாக நிறையா வேணும். பொறுமையாக இருந்து எனக்கு பெருசாலாம் எனக்கு எதுவும் வேணாம், இம்மிடியேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா கூட எனக்கு ஓகே. நாளையிலேருந்து எனக்கு மாதம் 500 ரூபாய் கொடுத்தா கூட, மாதம் டெய்லி 500 ரூபா கொடுத்தா கூட எனக்கு ஓகே. ஆனால் அடுத்ததுக்கு நம்ம அந்த லெவல் போக மாட்டோம். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இல்லாமல், ஃபஸ்ட் லேயர் இல்லாமல் 4th லேயர் நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்கவே, அது எப்படி தெரியுமா, பில்லரே இல்லாமல் நீங்கள் 2nd ஃப்ளோர் எழுப்புற மாதிரி, இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோரே இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாமல் நீங்கள் 2nd ஃப்ளோர் ஆர் 3rd ஃப்ளோர் எப்படி கட்டுவீங்க? மேலேருந்து ஏதாவது கிரேன் வச்சு தான் தொங்க விடணும். கிரேனோட கம்பியாக வந்துச்சுன்னா மொத்தம் இடிஞ்சு விழுந்துடும். ஸோ ஸ்டெபிலிட்டிங்கிற லேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால ஸ்டெபிலிட்டியில் 2 விஷயம் கவர் ஆகும், எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும். இந்த கிராஃப் பாருங்க, இங்கே வந்து 2 பேர் இருக்காங்க, அர்ஜுன் அப்புறம் வந்து கவிதா. அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து மாதம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ஒன்று 5 இதில் 3000 15,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஒரு வேகத்தில், ஆர்வத்தில். திடீர்னு பார்த்தீங்கன்னா பைக் ரிப்பேர் ஆகிடுது. 5 இதில் போட்ட அமௌண்ட்டை மொத்தமாக எடுத்து பைக் ரிப்பேர் காசு கட்டிடுறாரு. இது எதுக்கு ஆரம்பிக்கணும், எதுக்கு அவசரப்பட்டு ஆரம்பிக்கணும்? அவர்கிட்ட ப்ராப்பரான எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை. அந்த எஸ்ஐபியையும் மந்த்லி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பாதியிலே பிரேக் பண்ணிட்டாரு. மறுபடியும் 0 கொண்டுட்டாரு.
நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அமௌண்ட்டை எடுத்து செலவு பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. என்னடா இது உள்ளே போடுறோம் வெளியில் வருது. இந்த எத்தனை பேர் அந்த ரீல் பார்த்தீங்கன்னா இல்லை, என்னடா நீ நைன்னு அந்த மாதிரி தான் உள்ளே போகிறது பிரேக் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு கண்டினியூஸாக பண்ண முடியாது. அப்படியே இந்த பக்கம் கவிதா பாருங்கள், மந்த் 1 எடுத்தோடனே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணல. அவங்கக்கிட்ட ப்ராப்பராக எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கான்னு பார்த்தாங்க. அப்போ அதை முதல்ல பில்ட் பண்ணுவோம். தென் ஒரே ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி. தென் 6 மாதம் அந்த ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. 2 years லேட்டர் சிஸ்டம் பர்ஃபெக்டாக இருக்குது, ஹேபிட் ஃபார்ம் ஆயிடுச்சு, கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, எந்த ஒரு இடத்தையும் பிரேக் பண்ணவே இல்லை. அர்ஜுனோட சிஸ்டம் என்னதான் கவிதாவோட மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கவிதா இருந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா, அந்த இடத்துல நான் இன்சூரன்ஸை சேர்க்கல. இப்போ அர்ஜுன் கிட்ட இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னா, அவர் இங்கேயோட நின்றுக்க மாட்டார், இங்கே வந்திருப்பார். அவர் மறுபடியும் -10 0லேருந்துலாம் கிடையாது, -10லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 0 மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ பிஃபோர் ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் மேக் ஷுர் யூ ஹேவ் எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் உங்கள் குடும்பத்தை செக்யூர் பண்ணுற மாதிரி ப்ராப்பரான ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ மெடிக்கல் என்டையராக வந்துட்டு ஹைலி ப்ராஃபிட்டபிள் மோட்டோவில் ரன் ஆகிட்டு இருக்காங்க. நிறையா ஃபாரின் இன்ஸ்டியூஷன் நம்ம கண்ட்ரியில் இருக்கிற நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷன் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா வாட் இஸ் தேர் ரெக்குயர்மெண்ட் ஆகிருக்கும்? என்ன சர்வீஸா? இல்லை, அவங்க எப்படி புஷ் பண்ணி இந்த வருஷம் நீ 100 கோடி பண்ணி அடுத்த வருஷம் 200 கோடி பண்ணலான்னு கேள்வி கேட்பான், டார்ச்சர் பண்ணுவான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. Tier 1 சிட்டியில் நார்மலாக ஒரு டெலிவரி பண்ணுறதுக்கு, மெட்டர்னிட்டி டெலிவரி பண்ணுறதுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் போயிடுது. இது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எதுக்கு 10 லட்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். Tier 2 Tier 3 சிட்டிஸில் 2லேருந்து 3 லட்ச ரூபா ஆகும். இந்த காஸ்ட்டு நான் சொல்கிறது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனால் அதுவே ஏதோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல்னால நிறையா ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ். அந்த ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்னாலவே நிறைய பேரோட வீட்டில் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன ஒரு கிளைண்ட் 4 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம்னு சொன்னேன்ல, அவர் எங்கே காசை ஏமாந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில். ஆனால் எல்லா அமௌண்ட்டையும் குழந்தை என்னைக்காவது ஒரு நாள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த அமௌண்ட்டையும் கண்மூடித்தனமாக போட்டுக்காரு. அவங்களும் ஹோப் கொடுத்து கறந்துக்கிட்டே இருந்திருக்காங்க, இவரும் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, அவரை வந்துட்டு ஃபினான்ஷியலியும் அட்வைஸ் பண்ணது போக மென்டலியும் சில விஷயங்களை சொல்லி ஓரளவுக்கு ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மணி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியமே இல்லை, அது எப்படி அது கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சிஸ்டம் கிட்ட ஏமாறுறீங்க அப்படின்னா உங்களோட என்டையர் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் அந்த 4 லேயரை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் த வே டு ஃபார்ச்சூனோட விஷன். என்னன்னா எவ்வளோ பேர் உள்ளே வராங்களோ யாருக்குமே ஃபர்ஸ்ட் திங் மணி ஆன்சைட்டி இருக்கவே கூடாது. மணி ஆன்சைட்டி ஆர் ஸ்ட்ரெஸ் அவங்க லைஃப்பில் ஒரு நாள் இருக்கக்கூடாது. பிகாஸ் அவங்க நல்லா தான் ஏர்ன் பண்ணுறாங்க, ஏர்ன் பண்ணுறதுல குத்தமே சொல்ல முடியாது, ஏர்ன் பண்ணுறது செம்மையாக சம்பாதிக்கிறாங்க. இப்போ இருக்க அந்த வேர்ல்டில் சம்பாதிக்கிறதுக்கு பஞ்சமே இல்லைங்க. சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க, 30,000 ரூபா சம்பாதிக்க கஷ்டப்பட்டு இருந்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு டியூ டு டிஜிட்டல் எக்ஸ்போஷர். ஆனால் என்ன பிரச்சனைனா தட் சேம் எக்ஸ்போஷர் காசிங் எ ப்ராப்ளம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு யாராக இருந்தாலும் ஒரு இந்த கதையை சொல்லுவேன். ஏன்னா குதிரை இருக்குது, அந்த குதிரைக்கு வந்து கடிவாளம் போட்டிருப்பாங்க. இது மாதிரி ஒரு 3 குதிரை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 குதிரை கடிவாளம் போட்டு அதோட ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி அதோட ட்ராக்ல ஓடும்போது வேற எங்கேயும் பார்க்காது, அதோட ட்ராக்லவே தான் ஓடிட்டு இருக்கும். பட் ஆனால் அந்த கடிவாளத்தை கழட்டி விட்டோம்னா ட்ராக் மாறி 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 ஓட ஆகும். இந்த சோஷியல் மீடியா பெனிட்ரேஷன் அதிகமானனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருந்த அந்த கடிவாளம் கலண்டு விழுந்துருச்சு. விச் மீன்ஸ் நம்ம அப்படியே வந்துட்டு ஃபினான்ஷியல் பிரமிட் எடுத்து பார்த்தோம்னா பாட்டமில் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஒரு less than 30 ஏர்ன் பண்ணுறவங்க இருக்கான்னு வச்சோம், அடுத்து less than 50, அதுக்கப்புறம் less than 1 lakh, அதுக்கப்புறம் less than 3 lakh. இந்த மாதிரி ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதில் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க பார்க்குற வீடியோஸ்லாம் மாதம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களோட வீடியோஸை பார்க்குறாங்க. அப்போது அவங்க என்னென்ன ஓன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இது எல்லாமே சப்கான்ஷியஸாக அவங்க இன்ஹெரிட் பண்ணி அந்த லைஃப் ஸ்டைலை வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு ஏழைக்கு எப்படி இது பண்ணுறாங்கிறது எக்ஸ்போஷன் கிடைக்குது. ஆனால் அதனால் பெருசாக எதுவும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. பட் நெகட்டிவ் சைடு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா less than 5 lakh per month ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு பயங்கரமான நெகட்டிவ் சைடு இருக்குது. அதனால் அதுக்காக வந்துட்டு நீங்களும் ஒரே ட்ராக்ல ஓடணும்னு நான் இங்கே சொல்ல வரல. பட் ஆனால் இந்த ட்ராக் மாறுறதுனால தான் ஃபர்ஸ்ட் திங் இந்த ஃபினான்ஷியல் ஆன்சைட்டி ஆர் மணி ப்ரெஷர் நமக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இந்த வே டு ஃபார்ச்சூனில் அந்த ஒரு விஷயத்த கிடையாது. தென்
ரிஸ்க் ப்ரொடெக்ஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது எல்லாருக்குமே வந்து ரிஸ்க்குன்னு சொல்லி இந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் வேற ஏதாவது ரிஸ்கில் போய் மாட்டிக்கிட்டு அதில் செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரிஸ்க் ப்ரொடெக்ஷனுக்கும் ஒரு கேரண்டீடான ஒரு சிஸ்டம் கொடுக்கும். ஃபைனலி வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேபிளான லாங் டேர்ம் சிஸ்டமையும் நாங்கள் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்கேஸ் உங்களில் யாருக்காவது இந்த என்டையர் கான்வர்சேஷன் பிடிச்சிருந்துச்சு, பட் இதை பற்றி இன்னும் எனக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் உங்களுக்காக ஒரு ஃப்ரீ அண்டு முக்கியமாக என்னென்னா உங்களோட பழைய மணி ஹேபிட்ஸ் நிறையா பேருக்கு சொல்லும் போதே டிஃப்ரெண்ட் மணி ஹேபிட்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, ரைட்? அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக என்னோட ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸில் ஃபினான்ஸ் டீடாக்ஸ் அண்ட் சிஸ்டம் பில்டிங் மாஸ்டர் கிளாஸை நீங்கள் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மூலமாக உங்களுக்கு அந்த மேஜிக் ட்ராக்கர் அந்த டூல் நான் ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த டூலை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் உங்களோட ஃபினான்சஸை ஹேண்டில் பண்ண முடியும் அண்ட் ஃபினான்ஷியல் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதையும் உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியும். தேங்க்யூ. Venkateshwaran, that was a very, very insightful presentation. And of course, இங்க இருந்த எல்லாருக்குமே ஃபினான்ஸ் பத்தின ஒரு பயங்கரமான ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும் நம்புறோம். அண்ட் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும். ஸோ மெனி பீப்புள் வந்துட்டு லைஃப்ல வந்து ஒரு சின்ன ஃபினான்ஷியலி டிசிஷன் மாற்றம் கூட எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டா அண்ட் ரொம்ப இன்டராக்டிவா நீங்க கொடுத்தீங்க. அண்ட் எனி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இஃப் தே குட் ஃபாலோ ஒரு கரெக்டான ஒரு ஃபினான்ஷியல் ரூல் வந்துட்டு இதை மட்டும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வாட் வுட் யூ சஜஸ்ட் ஃபார் தி யங்ஸ்டர்ஸ்? ஓகே, ஃபைன். வாட் வுட் யூ சஜஸ்ட் ஃபார் த யங்ஸ்டர்ஸ் ஆஃப் கோர்ஸ்? ஓகே, ஹலோ. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நான் பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நிறையா பேர் வந்து 30 வயசுக்கு அப்புறம் வந்து எனக்கு நல்ல இன்கம் வரும், அப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லைனா 30 வயசு வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுருவீங்க. அது லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் சேர்த்து வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை குறைச்சிரும். ஸோ அதனால் 20s இருக்கவங்க ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தேங்க்யூ yet again and யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்துட்டு உங்களோட கான்டென்ட் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். இட் வாஸ் வெரி எல்லாருக்குமே இப்போ கொஞ்சம் நல்லா ஹை ப்ரொஃபைலில் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை எனி பாமர மக்களுக்குமே புரிகிற மாதிரி நீங்கள் நிறைய கான்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க, விச் இஸ் வெரி வெரி அப்ரிஷியேட்டபிள். இப்போ நிறைய நீங்கள் ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாகவும் இருக்கிறதுனால இந்த ஒரு கேள்வி, யூஸ்வலாக வந்துட்டு பீப்புள் வில் கம் அண்ட் ஆஸ்க் யூ ஒரு காமனான ஒரு இஷ்யூ நீங்கள் வந்து பார்ப்பீங்கல்ல, ஒரு இது எல்லாமே பண்ணுற ஒரு பேசிக்கான மிஸ்டேக், எல்லாமே ஒரு 70% ஆஃப் த பீப்புள் வந்து இந்த மிஸ்டேக் தான் பண்ணுறாங்க அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக் இஸ் தட்? ஓகே, ஸோ நிறையா பேர் நான் பார்க்கும்போது பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்கம்க்கும் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க லைஃப் ஸ்டைலும் ரொம்ப வேரியேஷன் இருக்குது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், ஒரு கிளைண்ட்லாம் வந்துட்டு 1 lakhs ஏர்ன் பண்ணுறாங்க, இஎம்ஐ மட்டும் 70,000 பே பண்ணுறாங்க, 30,000 தான் அவங்க லைஃப் ஸ்டைலே இருக்குது. ஸோ இது வந்து அவங்கக்கிட்ட மட்டும் இல்லை, நிறையா பேர்கிட்ட அதை பார்க்குறேன். அது இஎம்ஐயாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மாதம் நம்ம வெளியில் போகிற செலவாகவோ அதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ரெடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கூல். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளோ எல்லாம் போட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க வாட் இஸ் இன்கம். அண்ட் எல்லாரும் சொல்கிற ஒரு காமனான இது என்னென்னா, எப்படி செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. காசு வருது, நல்லா தான் சம்பாதிக்கிறேன், ஆனால் வந்தது ஓகே, போனது ஓகே, நல்ல டிரான்சாக்ஷன் இருக்குது, பட் தெர் இஸ் நத்திங் இன் லுக் பேக். when I look back and say there is nothing அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வகையில் இது செட்டில் பண்ணுறதுக்கு இது இம்மீடியட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன எடுக்கலாம்? ஓகே, இமீடியட் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபஸ்ட் திங் வந்துட்டு நீங்கள் சொன்ன அந்த எமோஷன்ஸை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதை நீங்கள் இங்கேயோடு அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு பின்னாடி இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதை டே டு டே லைஃப்பில் இன்டெகிரேட் பண்ணி பாருங்கள். ஓவர் த வீக் உங்களோட ஸ்பெண்டிங் ரெடியூஸ் ஆகும். இது வந்துட்டு நான் சொல்கிறேன், இதை நிறைய பேர் அப்ளை பண்ணி பெனிஃபிட் ஆகிருக்காங்க. ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. ஓகே, தேங்க்யூ. ஸோ எமோஷன்ஸ் வந்து ஒரு மேஜர்லி காஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, ஸோ how many of you felt the session was very very useful-ஆ இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்களோ எல்லாரும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். everybody காசி வந்தே கொட்டுகிற நேரம் இதே வாசு கருவ ராசலட்சுமிய தட்டுகிற வேலை இது. கண்டிப்பா இந்த ஒரு செஷனுக்கு அப்புறம் நம்மள வந்து லக்ஷ்மி அம்மாள் வந்து கண்டிப்பா தட்டி தான் ஆவாங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன்
தேங்க்யூ ஸோ வெரி மச். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய செஷன் ஒரு யங்ஸ்டரா இந்த ஒரு மேடைக்கு நம்ம இன்ட்ரோ கொடுக்கும் போதே சொல்லியிருந்தோம் ரொம்ப ஆப்டான ஒரு கெஸ்ட் இந்த ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி, பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ பில்டிங் அ கம்யூனிட்டி டுகெதர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் யுவர் பிரசன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 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 Finance, the basic for any business. Finance discipline, financial discipline ingiradhu the basic for any business or any lifestyle அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீடைல்டா ரொம்ப அழகா எல்லாருக்கும் புரியுற வகையில வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் வந்து சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் இதுக்கு அடுத்து வர செஷன்ஸ் நம்ம என்ன மாதிரி பார்க்க போறோம்னா, ஹவு டு எலிவேட் ஆர் பிஸ்னஸ், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பிஸ்னஸ் பொட்டென்ஷியல் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம ஸ்மார்ட்டா கொண்டு போகலாம், இந்த ஒரு க்ரோயிங் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு நம்மளோட பிஸ்னஸ் எப்படி ஆம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில செஷன்ஸ் தான் இனி அப்கமிங் வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் கிட்ட நம்ம கேட்க போறோம். ஸோ தட் வில் ஆல்சோ பி வெரி வெரி யூஸ்ஃபுல். இதுக்கு மேல அப்கமிங் வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த ஹால் 3 இட் இஸ் வெரி வெரி நைஸ் டு see, இட் இஸ் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு பார்க்கறதுக்கு. பட் ஸ்டில் we have sessions going on in the other halls also. Hall 1 and 2லையுமே ஹால் A and B லையுமே செஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ we request everyone to அங்கேயுமே நீங்க ஸ்கேட்டர் ஆகி போய் என்ன செஷன்ஸ் போயிட்டு இருக்கு, நிறைய ஸ்பீக்கர்ஸ் பேசுவாங்க, அதையுமே நீங்க கேட்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்டீட் தி நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் ஹூ இஸ் கோயிங் டு கம் அப் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்க்கு தேவைப்படுற ஒரு டூலை எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதோட பயன்பாட்டுகளை வந்து எப்படி நம்ம இன்னும் பொட்டென்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு செஷன் தான் இது. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் while we connect to the next session. And meanwhile இங்கே இருக்கவங்க எல்லாருமே if you wanted to scatter and move on to நம்மளோட பக்கத்தில் இருக்கக்கூடிய adjacent halls, hall A and B-லையுமே நீங்கள் போய் செஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ. and the next session will begin in the next couple of minutes. ஒரு 2-3 minutesல நம்மளோட அடுத்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.